Jesus, thank you Jesus, thank you Jesus. டாடி நீங்கள் வாங்க டாடி, டாடி நீங்கள் வாங்க டாடி. விசுவாச வாழ்க்கையை எங்களுக்கு கற்றுத்தாங்க டாடி. விசுவாசத்தில் எப்படி போராட வேண்டும் என்கிற வாழ்க்கையை நீங்கள் கற்றுத்தாங்க டாடி. எங்கள் டாடி நீ நல்லவர், நீ நல்லவர், நீ வல்லவர், நீ வல்லவர், நீ வாக்கு மாறாதவர், நீ பெரியவர், பரிசுத்தர், பரிசுத்தர். காத்திருக்கிறோம், உமக்காக காத்திருக்கிறோம் அப்பா, உமக்காக காத்திருக்கிறோம். பேஷண்டாக காத்திருக்கிறோம், பொறுமையுடன் காத்திருக்கிறோம், ஹம்பிளாக காத்திருக்கிறோம், தாழ்மையாக காத்திருக்கிறோம். என்டியூரிங்கா, நீடிய பொறுமையா நீடித்து காத்திருக்கிறோம். ஆண்டவரே எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களோடு இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. தேவஜனமே நம்மள இருதை உட்கார்வோம். யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். நம்மளாம் இந்த சாப்டரை 1/4 மணி நேரம் தனித்தனியாக படித்தோம், 1/4 மணி நேரம் குழுவாக படித்தோம், பிறகு ஃப்ரெண்ட் ஷேரிங் பண்ணோம். நிறைய பிள்ளைங்க முன்பதாக வந்து ஷேர் பண்ணிங்க, ஆன்லைனில் ஷேர் பண்ணிங்க. இப்போ மேஜர் கன்க்ளூஷன், இந்த வார்த்தையை ஆழமாக போய் கர்த்தர் என்ன கன்க்ளூட் பண்ணுறாரு நம்ம பார்க்க போகிறோம். யாக்கோபு பற்றி நமக்கு தெரியும், இவர் ஜீசஸோட ஹாஃப் பிரதர், இயேசுவோட சொந்த தம்பி நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு காட்சி அளித்தார். அந்த காட்சியை பார்த்து ரட்சிக்கப்பட்டு சபையில் ஊழியக்காரன் ஆகிட்டார். இப்போ அப்போஸ்தலனாக யாக்கோபுனாலே இவர் தான். ஆமாம், யோவானின் சகோதரனாகிய யாக்கோபு பெந்தேகோஸ்தே 4 முடிஞ்சு அந்த ஒரு 8000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களே, 5000 3000லாம் ரட்சிக்கப்பட்டாங்களே, அந்த காலகட்டத்திலே பட்டயக்கருக்கினால ஏரோது கொண்டுட்டான், அவர் இறந்துட்டார். ஆனால் இப்போ நம்ம படிக்கிற யாக்கோபு வந்து ஜீசஸோட தம்பி. ஓகே, யோவான் 7ஆம் அதிகாரம் சொல்லுது, இந்த தம்பிங்கெல்லாம் அவரை நம்பவே இல்லையா. பிரபலமாக இருக்க விரும்புகிற ஒருவனும் மறைமுகமாக செய்ய மாட்டானே, அதனால் கலிலேயாவை விட்டு யூதேயாவுக்கு போகும், ஜெருசலேமில் போய் கொடி ஏற்றும், உம்மை பெரிய ஆளாக காட்டும் என்று சொன்னாங்க. அவங்க கூட விசுவாசிக்கலையா. அவர் தான் இன்றைக்கி விசுவாசத்தை பற்றியே பேச போகிறார். ஹல்லேலூயா. அவர் பேசுகிறதுக்கு எல்லாம் ரைட்ஸ் ஆகுது, கரெக்டாக இல்லையா? ஆமாம். ஒரு நாள் அவிசுவாசியாக இருந்த மனுஷன் விசுவாசிய, ஒரு தாய் பால் குடித்தவன், ஆமேன், ஒரே தட்டில் சாப்பிட்டவன், கரெக்ட் தானே ஐயா? ஆமாம், வெரி குட். ஒரே வீட்டில் தங்கியிருப்பான் 30 வருஷம் கிட்ட. அவங்க அண்ணன் கூட, அண்ணனை விட ஒரு 3 வயசு சின்ன பையனாக போட்டால் கூட 27 வயசு வரைக்கும் ஒன்றா இருந்திருக்காங்க. 30 வயசில் தான் அவங்க அண்ணன் ஊழியத்துக்கு வந்துட்டார். 12 சீஷர்களை கூட்டி கொண்டு போனேன். இந்த யாக்கோபு என்ன சொல்கிறார் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த யாக்கோபின் புஸ்தகம் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. விசுவாசத்தை பற்றியும் பேசுகிறாரு, லாவை பற்றியும் பேசுகிறாரு, ஒழுக்கத்தை பற்றியும் பேசுகிறாரு, கேரக்டர் பற்றி பேசுகிறார். கேரக்டர், நீ கிறிஸ்டியனாக இருந்தீங்கன்னா கேரக்டர் மாறணும். சாமி கும்பிட்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீனாவு ஒழுங்காவு என்று இன்றைக்கி வந்து கடவுளுக்கு பிரியமில்லாத பணம் சேர்க்குற வழிகளை பற்றி ஒரு கண்டிப்பு தரப்போகிறார். அஃப்கோர்ஸ் பணம் அவசியம், ஆமேன். பணம் நமக்கு வேலைக்காரனாக இருந்தால் அதை விட சூப்பர் ஒன்றும் கிடையாது. பணத்துக்கு நம்ம வேலைக்காரனாக இருந்தோம்னா நம்ம கதை கந்தலாயிடும். இஸ் ரிச்சஸ் your laborers, or is richness your servant, or you are doing service to richness? மகனே, இன்றைக்கி பணம் உனக்கு ஊழியம் செய்தால் நீ பணத்துக்கு ஊழியம் செய்கிறியா? பணக்காரர்கள் எடுத்தோம் என்றால் அன்காட்லி ரிச்னஸ் சம்பாதிக்கணும்னா அவங்க பணத்துக்கு அடிமையாக மாறணும். அது சொல்லும், 10 பேரை ஏமாத்தினா தான் நான் உங்ககிட்ட வருவேன். ஓகே ஓகே, நான் ஏமாத்துறேன், நீ வந்துருன்னு போக வேண்டியதான். வாங்கினதை திருப்பி தரக்கூடாது, அப்போ தான் நான் கூட இருப்பேன். சரியா? ஓகே ஓகே ஓகே, நான் தரமாட்டேன், நான் வந்துடுறேன். வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, ஆனால் நீ பணக்காரனாக வரணும், நான் அப்படி வருவேன். வரட்டா? ஓகே ஓகே, நான் போக மாட்டேன். திஸ் இஸ் கால்ட் அஸ் அன்காட்லி ரிச்னஸ். ரிச்னஸ் அண்ட் வெல்த் கேன் பிகம் அன் இல்யூஷன். இல்லாத ஒன்று பிரம்மை போல மாறிட வாய்ப்பு இருக்குது. அதனால் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு அவர் சொல்ல போகிறார். ஜீசஸோட தம்பி. எனக்கு நம்ம அவர் சொல்கிறத கேட்டுக்கணும் போல் எனக்கு தோணுகிறது. உங்களில் எத்தனை பேர் கேட்கலாம் அப்படின்றீங்க? ஹல்லேலூயா. எல்லாம் தெரிந்தவர்களைப் போல நாம் இதை படிக்கவில்லை. ஒன்றும் தெரியாது எனக்கு கற்றுத்தாரும் என்கிற எண்ணத்தோடு படிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இட்ஸ் an illusion. அது மாயையாக இருக்கக்கூடும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு பி blessed godly, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டார். கர்த்தரின் ஆசீர்வாதமே. அப்போ ஆசீர்வாதத்தின் வழியில் வர ஐஸ்வர்யம் தான் முக்கியம். எனக்கு ஆசீர்வாதமே வேணாம், வெறும் ஐஸ்வர்யம் வேணும்னா கூட என்ன வரும்? வேதனை. அந்த நோட்டில் கொரோனா தடவி கொடுத்துருவாங்க. தடவி கொடுத்துருவாங்க.
ரசாயனம் தடவி கொடுக்குறதுலாம் ஒன்றும் இல்லை. மனுஷால் மாட்டிக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொரோனா தடவி கொடுத்தா கொரோனா கையில் மாட்டிக்கிட்டு என்னத்துக்கு போகிறது? அல்லேலூயா. ஓகே, ரைட். ஸோ அவங்கள ரெபியூக் பண்ண போகிறார், அவங்கள டச் பண்ண போகிறார், அவங்கள ஹிட் பண்ண போகிறார். என்ன பண்ண போகிறாரு? ஹிட், ஒரு குத்த போகிறார். ஒருவேளை நமக்கு இந்த மாதிரி எண்ணம் இருந்தால் நமக்கும் நான் விழும். ஆமாம், பைபிள் நம்மளை குத்துனா ரெடியாக வாங்கிக்கணும். 2 சைடும் குத்து, நான் வாங்கிக்கிறேன்னு ரெடியாக இருக்கணும். இல்லைனா வேறு யாராவது குத்திடுவான், சாத்தான் பையா குத்திடுவான். ஆமாம், மனிதால் குத்துனா தாங்கலாம், சிங்கம் குத்துனா அவன் என்ன ஜந்துனே தெரில. சாத்தான் 7 தலை 10 கொம்பு அவனுக்கு இருக்குதான். அந்த கையில் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரில. அவன் நம்மளை கத்த அனுமதிக்க மாட்டார். அதனால் ஜேம்ஸ் இஸ் கோயிங் டு பஞ்சஸ் இஃப் யூ வாண்ட் டு பிகம் அன்காட்லி ரிச்சர். கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியில் பணக்காரன் ஆகிறேன், அந்த கார் வாங்குறேன், இந்த வீடு வாங்குறேன், இந்த சொத்தை சம்பாதிக்கிறேன்னா நமக்கு லைட்டாக பஞ்ச் இருக்குது. படிப்போம். கம் ஆன் நவ் யூ ரிச். வாங்க 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 பணக்காரங்களாம் வாங்க, யூ ரிச். கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். நீ தப்பாக பணம் சேர்த்துட்ட, உன் மேலே வரப்போகிற நிர்பந்தத்துக்காக என்ன பண்ணு, நீ இப்போ அழ ஆரம்பிச்சிரு. த மிசரி நீ எதிர்பாராத விதமாக உன் மேலே வரும். இன்னொருத்தரோட காசு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதனால் இருக்கிற அடி உனக்கு விழும். அப்படி வரப்போகிறார். வேலை செய்கிறவனுக்கு கூலி கொடுக்காம பிடிச்சிப்பேன் எடுத்துப்பேன்னா விழும் என்பதை பற்றி சொல்ல வர. நிர்பந்தமா, இட்ஸ் கால் மிசரி. ஹல்லேலூயா. என்ன சொல்ல வராரு? there are people who want to follow the richness than following God. மக்கள் பணத்தை நான் பின்பற்றுவேன். அப்படி தானம்மா? என் மகன் வந்து பிஸ்னஸில் விழுந்து எழுந்து வந்துச்சு. அப்படி தானம்மா? கேளுங்க. பணம் தான்ப்பா அஜெண்டா. கரெக்ட் தானம்மா? உலகமே நீங்கள் சொல்ல பணம் அஜெண்டா. எவ்வளோ பணம் நீ வச்சுருக்க? இல்லை, எந்த அளவுக்கு நீ கர்த்தரை பின்பற்றுற. நம்ம அஜெண்டா மாறிடுச்சு. கர்த்தரை ஏற்றுட்டு பிறகு என்ன மாறிட்டோம்? நான் ஆண்டவரை ஃபாலோ பண்ணுவேன், ஆண்டவர் எனக்கு காசு கொடுப்பார். உலகத்து ஜனங்க என்ன சொல்லுவாங்க? நான் காசு வச்சுக்கிறேன், ஆண்டவருக்கு கொடுப்பேன். அது தப்பு மாதிரி தோணுது எனக்கு. நம்ம யார் அவருக்கு கொடுக்குது? நான் ஆண்டவரை ஃபாலோ பண்ணுவேன், அவர் எனக்கு காசு கொடுப்பாரு, அந்த காசில் நான் கொஞ்சம் அவருக்கு கொடுப்பேன். இது எப்படி இருக்குது? எங்கள் அப்பா எனக்கு 10 முறுக்கு வாங்கி தருவார், ஒரே ஒரு முறுக்கு நான் அவருக்கு கொடுப்பேன், மீதி 9 முறுக்கு யார் சாப்பிட்றது? நான் சாப்பிடுவேன். எங்கள் அப்பா எனக்கு 10 ரூபா கொடுப்பாரு, 1 ரூபா மட்டும் எங்கள் அப்பா கொடுத்துருவேன். எத்தனை ரூபா எடுத்துப்பேன்? 9 ரூபா நான் எடுத்துகிட்டு 1 ரூபா எங்கள் அப்பா கையில் கொடுத்தல கேட்டுன்னு இருப்பேன். டேடி, நான் உனக்கு 1 ரூபா கொடுத்தல, நேற்று 1 ரூபா கொடுத்தல, இன்றைக்கி 10 ரூபா கொடு டேடின்னு டெய்லி 10 ரூபா வாங்குவேன். ஆனால் டெய்லி 1 ரூபா கொடுப்பேன். எங்கள் டேடியை நான் ஓகே பண்ணுவேன். எவ்வளோ கொடுத்து? அது பேர் தான் தசம பாகம். நான் சொல்ல மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லு. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகத்தை என்ன பண்ணு, கொண்டு வந்து என் ஆலயத்து பண்டக சாலையில் போடு. ஒரு ஸ்டோர் ஹவுஸ் கட்டு, பெரிய ஸ்டோர் ஹவுஸ் கட்டி அரிசி பருப்பு மூட்டை எல்லாம் இறக்கு. எங்கள் ஜனங்க என்ன பண்ணிட்டோம்? சாப்பிட்ணும். ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஓஎம்ஆர் போகும்போது அங்கே ஒரு கிராமத்துக்கு போகிறோம். அவர் தேங்காய் கொடுத்து விட்டார் பாருங்க. காலி பண்ணிட்டீங்களாமா அந்த தேங்காவெல்லாம்? ஃபினிஷ் பண்ணிக்கலாம். எவ்வளோ தேங்காய் அப்பா! இன்னொருத்தர் சொன்னார், அந்த பிரதர் தேங்காய் மட்டும் இல்லைங்க, வேறு ஏதோ சொன்னாங்க, வெஜிடபிள் அவ்வளோ கொடுத்தாரு. எஸ், ஆலயத்தில் ஆகாரம். லெட் அவர் ரிச்னஸ் கம் ஆஸ் அ ஃபுட் டு தி புவர் அண்ட் நீடி. ஓகே, ஜீசஸ் வந்து சில பணக்காரங்களை என்கவுண்டர் பண்ணியிருக்காரு. ஜக்கியஸ், சகையை பற்றி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? செம்ம பணக்காரன், குள்ள. நம்ம 1000 டைலாக் பேசலாம் அவரை பற்றி, பணக்காரங்களை பற்றி பேசலாம், அவரோட சைஸை வச்சு பேசலாம். ஆனால் பயங்கரமான விஷயம் என்ன தெரியுங்களா? ஏசாமியை ஏற்றுக்கிட்டான், ஏசாமியும் அவனை ஏற்றுக்கிட்டார். ஐயோ, இங்கே பிரச்சனை அதுதான். நம்ம ஏசாமியை ஏற்றுக்கிறோம், அவர் நம்மளை ஏற்றுக்கிட்டாருன்னா எல்லாத்தையும் ரப்பர் வச்சு எரேஸ் பண்ணுறாரு. ஏற்றுட்டார். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துருச்சுன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. அரிமத்தி ஊரானாகிய யோசேப்பு பெரிய பணக்காரன், ஆண்டவர்கிட்ட மீட் பண்ணியிருக்கான். ஆண்டவர் மரித்த பிறகு ஆண்டவர் அடக்கம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கார். ஹல்லேலூயா. பணம் என்பது ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுறதுக்கு அப்டக்கலாக இருக்கும்னு ஆண்டவர் சொன்னாலும், பணம் நமக்கு ஊழியம் செய்யும் என்றால் பணம் நமக்கு ப்ராப்ளமாக இருக்காது. Richness won't be a problem if it is going to become your servant. If you are going to become the servant of money and richness, it is going to be a problem. So what are these rich people whom James is addressing? யாக்கோபு யாரை விரல் நீட்டுறாருன்னா, அவங்களோட கடவுளே பணம் தான். பணம் 10 செய்யன்னு போகிறவங்கள அவங்கள பற்றி சொல்கிறேன். Simply riches. They want riches. They want riches. They want riches. They want riches. They will use all kinds of wicked sources. They wallow for death. Wallow for wealth. பணத்துக்காக என்ன பண்ணுவாங்க? அப்படி இருப்பாங்க. They will abuse money. They want to live luxury life. They can oppress people for money. They can behave cruelly for money.
பணத்துக்காக கிருவலாக நடந்துப்பாங்க, 10 பேரை கூட அடிப்பாங்க. அவங்கள பற்றி தான் பேசுகிறாரு. ஒருவேளை அப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா அழுங்கடா நீங்கள் பணத்தை பற்றி. கிரை, என்ன பண்ணு, அழு. பிகாஸ் மிசரி இஸ் கம்மிங். உன் மேலே வர நிர்பந்தத்துக்காக என்ன பண்ணு, அழு என்று சொல்லி அதனுடைய கேரக்டரை பற்றி சொல்கிறாரு. உங்கள் ஐஸ்வர்யம் அழியும். என்ன பண்ணுமா? ஜீசஸ் இந்த பூமியில் இருக்கும்போது ஐஸ்வர்யத்தை பற்றி சொன்னார். அது என்ன பண்ணோம், திருடர் கண்ணமிட்டு திருடுவார்கள் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? ஆமாம், திருடர் கண்ணமிட்டு திருடுவார்கள், இங்கே பூச்சியும் துருவும் அது என்ன பண்ணோம், அழித்து போடணும்னு சொன்னார். அதனால தான் இவரும் இங்கே சொல்கிறாரு, அது என்ன பண்ணுறோம், ஐஸ்வர்யம் அழியும். எத்தனை பேர் பணத்தை கையில் வச்சுருந்தவங்க இன்னும் அதையே வச்சுருக்கிறீங்க? தம்பி உட்காந்துக்கிறார், எத்தனை லட்சம் பார்த்துக்கிற, எங்கே அதெல்லாம் இப்போ போயிடுச்சு இல்லாமா, அழிஞ்சிச்சு இல்லாமப்பா, போயிடுச்சுன்னா கூட திரும்பி எங்கன்னா வருதுன்னு காத்துனுங்களா, அழிஞ்சிருச்சு. கரெக்டாக இல்லையா? உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. your garments are moth eaten. அன்னைக்கு ஐஸ்வர்யம் இருக்கிறது என்பதற்காக ஒரு காஸ்ட்லியான ட்ரெஸ் வாங்கி மறைச்சி வச்சிங்கன்னா அந்த ட்ரெஸ் இப்போ போட முடியாது. moth eaten. gold and silver are corroded. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துரு பிடித்தது, அவையில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாக இருக்கிறது. அக்கினியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும், கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். ஒரு நாள் ஒரு பேங்க்குக்கு போனேன், அங்கே ஒருத்தர் ஒரு தகர டப்பா எடுத்து உடைக்கிறார், உள்ள நோட்டெல்லாம் செல்லரிச்சு போய்க்குது. திட்டுறாங்க அங்கிறவங்க, ஆடா ஏன்டா அப்படி பண்ணுற, பெரிய மனுஷரா நீ 4 ஏழைக்காவது கொடுத்துருக்கலாமே. சேர்த்து வைக்கிறாராம், சேர்த்து அந்த நம்பர் தேடுறாங்க, அந்த நம்பர் கிடச்சா பேங்க்கில் ட்ரை பண்ணுறாங்க மாற்றி தர்றது, அது கூட காணும், எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிருக்குது. அதை பார்க்குறவங்களாம் திட்டுறாங்க, என்ன நீ பண்ண, இவ்வளோ பணக்காரனாக இருக்கிறியா, எதுக்கு இந்த 10 ரூபாய் 20 ரூபாலாம் சேர்த்து வச்சுக்கிற, நாளைக்கு ஏழை கொடுக்கலாமேன்னு. அவங்கள திட்டுறவங்கள நான் சரின்னு சொல்ல, இந்த பணத்தை ரொம்ப நம்பி இந்த மாதிரிலாம் பண்ணால் துரு பிடிச்சிடும் போல தோணுது. நமக்கும் பிரயோஜனப்படாது, எதிர்க்கிறவங்களுக்கும் பிரயோஜனப்படாது. அதுனா பண்ணுவோம், விரோதமாக சாட்சி கொடுக்குதான், எனக்கு தர வேண்டிய 10 ரூபாய் இன்னும் அவர் தரல, ஆனால் எங்கே போட்டு வச்சுருந்துக்கிறாரு, தகர டப்பாவில் போட்டு சேர்த்து வச்சுட்டு எத்தாந்து வர்றாரு பேங்க்கில் அப்படின்றது போல வரும். சாட்சியாக இருக்குது. அக்கினியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும், கடைசி காலத்திலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்களே. இதான் விஷயம். உலகம் அழிவு நேராக போய் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் என்னத்தை சேர்க்கக்கூடாதான், இன்வெஸ்ட் பண்ணணும். என்ன பண்ணோம், இன்வெஸ்ட் பண்ணணும், விதைக்கணும். உலகத்தினுடைய பிரின்சிபல் நமக்கு தெரியும். விவசாயி என்ன பண்ணுறான், விதைக்கிறான். முதல் ஒரு 10% மேலே விதைக்கு எடுத்து வச்சுப்பான். 100 மூட்டை விளைஞ்சா 10 மூட்டை என்ன பண்ணுவான், எடுத்து வச்சுப்பான். அதை விதைக்கணும். அடுத்த வருஷம் தான் அது வரும். அதுக்கு நடுவில் நிறைய பஞ்சம் பட்னிலாம் வரும். பாயாசம் குடிச்சுன்னுப்பார், ஆனால் அரிசி அங்கே இருக்கும், நெல் அங்கே இருக்கும். போய் குத்தி சோறாக சாப்பிட்டலாம், ஆனால் என்ன சாப்பிட்டுருப்பாரு, பாயாசம் குடிச்சிட்டு இருப்பார், கோதுமை சாப்பிட்ருப்பாரு, களி சாப்பிட்ருப்பாரு. அரிசி சோறு அப்படியே வெல்கம் பண்ணோம், என்னை வடிச்சிடான்னு சாப்பிட மாட்டாங்களே. நான் கிராமத்துக்கு எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கெலாம் போயிருக்கேன், நான் பார்த்துருக்கேன். பாயாசம்லாம் குடிச்சுருந்துருக்காங்க. ஏன், ரைஸ் இல்லை, அரிசி இல்லை, பாயாசம் குடிச்சிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். களி கிளறி சாப்பிட்ருக்காங்க, அதில் போடுறதுக்கு கொஞ்சம் நொய் கூட இல்லை, அது கூட உடைக்க மாட்டாங்க, வச்சுருப்பாங்க. அந்த விதைப்பு காலத்தில் அந்த மூட்டெல்லாம் வெளியே வரும். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் பிள்ளைங்களாம் நம்ம பண்ணோம் ஊழியத்தில். காசு அப்படியே கார்னர் ஆகக்கூடாது, அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம மதர் சர்ச்சில் ஒரு ரூல் இருக்குது. ஆமாம், 60% ஆஃப் த மணி கோவொர்க்கர்ஸ் மேலே போடணும், நம்ம பிள்ளைங்க மேலே போடணும், அவங்கள வளர்க்கணும். இது டேட் அண்ட் மாமோட ரூல். கிராண்ட் மதர் சர்ச்சில் 500 கோவொர்க்கர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அப்போ அவ்வளோ பெரிய வச்சுக்கிறாங்க, அவ்வளோ பெரிய கம்பெனியில் அவங்க ரூல் அது. மதர் சர்ச்சில் 60 பேருக்கு மேலே கோவொர்க்கர்ஸ் இருக்கிறாங்க. எடுத்து என்ன பண்ணுவாங்க, அப்படியே போடுவாங்க, வளர்ப்பாங்க. பில்டிங் வளர்க்குறது என் வேலை இல்லை, என் மக்களை வளர்க்குறது என் வேலைன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அவன் வளர்ந்து நின்னான்னா சபை வளர்ந்துடும், ஊழியம் வளர்ந்துடும். ஹல்லேலூயா. இப்போ புரியுதுங்களா? ட்ரெஷரை வேறு இதெல்லாம் வளர்த்தணும், பொட்டரிச்சு போயிடும், பில்டிங் விழுந்துடும், எக்கானமி கிராஷ் ஆகிடும். ஆனால் பிள்ளைங்களை வளர்த்தா கிராஷே ஆகாது. அவன் கர்த்தர் பணியை செய்வான், அவன் வளர்ந்து நமக்கு கனி கொடுப்பான். ஹல்லேலூயா. கடைசி காலத்தில் நீங்கள் மக்களை சேர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். பணத்தை உபயோகப்படுத்தி, மக்களை உபயோகப்படுத்தி பணத்தை சேர்க்கிறவர்கள் அல்ல, பணத்தை உபயோகப்படுத்தி யாரை சேர்க்க வேண்டும். These are the last days. The doom is depicted in Jewish phrases. யூத மொழி, எபிரேய மொழியில் சொல்லப்பட்டிருக்குது. காலம் கடைசி காலமாக இருக்குது. It's a threat to those people who want to become rich, who want to oppress the poor to become rich. ஏழைகளை ஒடுக்கி பணக்காரர்களை ஆவேன் ஆவேன் என்று போகிறவர்களுக்கு ஒரு வார்னிங் சைன் வருது. உலக அரசர், உலகத்தை 1000 வருடம் ஆட்சி செய்ய போகிற அரசர்,
கையில் விரலில் ஓட்டு போட போகிறதில்ல, மனதிலேருந்து ஓட்டு போட்டிருக்கோம். நம்மலாம் அவங்களுக்கு ஓட்டு போட்டோம். ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொருத்தனும் இயேசுக்கு ஓட்டு போட்டிருக்கான். அவர் ராஜ்யம் பண்ணும்போது அவனெல்லாம் எழுப்புவார், கன்ஃபார்ம்டு. ஏன்னா என்ன போட்டோம்? ஓட்டு போட்டோம். அதான் சொல்லணும் எல்லாருக்கையும், ஓட்டு போட்டிருப்பா ஞானஸ்தான தொட்டியில். உன் உயிர் போயிட்டா கூட என்ன பண்ணுவார்? எழுப்பி இந்த பூமியில் 1000 வருஷம் அரசாட்சி செய்யக்கூடிய கிருபையை தருவார். ஹல்லேலூயா. எஸ், ரிச்னஸை பற்றி பேசிட்டு வந்த அவர் இந்த ரிச்னஸை பற்றி கொஞ்சம் எலாபரேட்டாக பேச போகிறாரு. இந்த ரிச்சு கடைசி காலத்தில் சேர்த்த ரைட்டு. எப்படி சேர்த்த? இந்த பணம் உனக்கு எப்படி வந்துச்சு? அதுக்கு அவங்க சொல்கிறாங்களாம், வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலியை பிடிச்சிக்கிட்டாங்களாம். என்ன பண்ணிட்டாங்களா? நீங்கள் எங்கன்னா வேலைக்கு போங்க. நம்ம சர்ச்சில் ஒரு பிரதர் இருந்தார். அவர் என்ன பண்ணுவார்னா வேலைக்கு போயிடுவார். இங்கே வாப்பானா கூட வரமாட்டார். ஐயா வேலை கட்சிச்சு அனுப்புவார். போயிட்டு கரெக்டாக ஒரு மாதம் கழிச்சு சொல்லுவாங்க, தபார் ஒழுங்காக பண்ணல, நீ மார்க்கெட்டிங் ஒழுங்காக பண்ணல, அடுத்த மாதம் வந்தேன்னா இந்த மாதம் சம்பளம் தரோம் அப்படின்வாங்க. இவர் என்ன பண்ணுவார்? அடுத்த மாதம் ஃபுல்லாக போவார் இவர் காசை போட்டு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா முதல் மாதத்துக்கு ஒரு பாதி கொடுப்பாங்க, பிடிச்சிப்பாங்க. ஏன்னா வராது போயிட்டான்னா அதெல்லாம் பிடிக்கணுங்க. ஜீசஸ் சொன்னார், அவன் சம்பளம் அன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே போய் சேரணும். பிடிச்ச நீ தொலைஞ்ச. நம்ம எல்லாருக்குமே தான் இது, உலகத்தார் எல்லாருக்குமே. அவனுடைய கூலி அநியாயமாக பிடிக்கப்பட்டேன்னா அந்த கூலி கூப்பிடும். ஆண்டவரே, நான் அவர் பாக்கெட்டில் இருக்க வேண்டிய காசு இவர் பாக்கெட்டில் இருக்கேன். ஒரு செல்வந்தை பார்த்தேன், அவர் ஆண்டவரை ஏற்றிட்டு இருக்கிறாரு. ஆண்டவரை ஏற்றிக்கிட்டவர் நம்மளை மாதிரி ஆளுங்கையில் உட்காந்து பேசிகிட்டே இருந்தார். அப்படியே எல்லாரும் அப்படியே தம்மாங்க உட்காந்துருந்தாங்க. அப்போ அவர் சொன்னார், நான் பிஸ்னஸ் மேன், நான் பேசவே மாட்டேன் தெரியுமா. பேசினேன்னா உன் பாக்கெட்டில் இருக்கிற காசு என் பாக்கெட்டில் வர வரைக்கும் பேசுவேன். உன் பாக்கெட்டில் இருக்கிற காசு என் பாக்கெட்டில் வந்த பிறகு ஒரு வார்த்தை கூட உங்கள் கையில் பேச மாட்டேன். நான் எழுந்துட்டு யார் கையில் காசுக்கு தான் அவங்ககிட்ட போவேன். ஆனால் இந்த ஏசாமி ஏற்றிட்ட பிறகு யார் கையிலெல்லாம் பேச சொல்கிறார் அவங்க எல்லாம் நான் பேசுகிறேன். எனக்கு தெரியும், நான் பேசின அந்த பேச்சு எனக்கு பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கி இந்த பேசுகிற பேச்சு எனக்கு பிரயோஜனம். அன்னைக்கு பேசின பேச்சு பணத்தை கொடுத்துச்சு, ஆனால் இன்னைக்கு பேசுகிற பேச்சு எனக்கு குணத்தை கொடுத்துருக்கிறது. அல்லேலூயா. அன்னைக்கு பேசின பேச்சு எனக்கு காசு கொடுத்துச்சு, இன்னைக்கு நான் பேசுகிற பேச்சு எனக்கு இயேசுவை கொடுத்துச்சு. அநியாயமாக பிடிக்கிறாங்களா? அறுத்தருடைய கூக்குரல் சேனைகளின் கர்த்தரின் செவிகளில் எட்டுகிறது. ஜனங்க என்ன பண்ணுறாங்க? கூக்குறாங்க, ஐயோ வேலைக்கு போனிய சம்பளம் ஆச்சு. சம்பளமா? அதை சொல்லு, எங்கே வருது சம்பளம்? எங்கே கொடுத்தான்? நீ அவங்கள வேலைக்கு போனியா அப்படின்லாம் சொல்லுவாங்க. பி கேர்ஃபுல். டிஃபரிங் பேமெண்ட் இஸ் அ சார்ட் ஆஃப் டீஃப்ராடிங். நான் சொல்லுங்க, ஒரு ஊழியக்காரர் எழுதியிருக்காரு, ஒரு ஞானி எழுதியிருக்காரு. அல்லேலூயா. பணத்தை கொஞ்சம் பிடிச்சிட்டு தர்றது வந்து டீஃப்ராடிங். யூ cannot starve the poor to enrich yourself. ஒரு ஏழை வயிற்றை தட்டி வயிற்றுல இருக்கிறது அடித்து நீ உனக்கு கோல்டு ஆக்கிக்க முடியாது. அது அலோடு இல்லை. யூ cannot have money out of injustice. You cannot covet on others' money and have. மற்றவங்களோட பணத்தை நீ எடுத்துக்கொள்ள முடியாது. You cannot live upon other men's laborers. புரியுங்க? தமிழில் ஒன்று சொல்லுவாங்க, நாங்கள் இது சாப்பாடு ஓசி சாப்பாடு. ஓசி சாப்பாடுனா யாரும் ஃபுல் அப்ரிவேட் பண்ணுங்க பார்க்கலாம். தெரியாதா? நிஜமாவா? ஓசின்னு சொல்லுவாங்களேண்ணா. நானே ஓசி சாப்பாடு சாப்பிட்டேன், நானே ஓசி வாட்சி கட்டுக்கிறேன். ஓசின்னா என்ன சொல்லுங்கள்? அதர்ஸ் காஸ்ட். துட்டு இன்னொருத்தர் கொடுத்தாரு, நான் இங்கே சாப்பிட்டுக்கிறேன். அது மாதிரி இங்கே சொல்கிற பாருங்க, இந்த மாதிரி ராங் ரிச்சில் போகிறவங்க மற்றவங்களோட காஸ்ட்டில் தங்களை வாழ்வாங்களாம். தே லிவ் இன் அதர்ஸ் காஸ்ட். அல்லேலூயா. அந்த மாதிரி ஒன்ஸ் வாழ ஆரம்பித்த பிறகு அந்த அறுவடை செய்யறனுடைய ஆழ ஸ்டார்ட் ஆகிடும். பாருங்கள், இன்னொருத்தர் காசை நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், அவன் என்ன பண்ணுவான்? கடவுளே உனக்கு கண்ணு கூட இல்லையா, அதை ஒருத்தன் போகிறானே அவனை பாரு கடவுளேன்னுவாங்க. அத்தனை சாபம் நம்ம மேலே என்ன வரும்? we should be careful. அல்லேலூயா. we should be careful. நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு எண்ணம் இருக்கும், ஒருவேளை நான் பண்ணிருப்போனோ. அதுதான் சொன்னார், நீ போட்டுன அழு, அவரு உன்னை காப்பாற்றுவார். ஜீசஸ் கையில் வந்தால் எல்லா ப்ராப்ளமுக்கும் சொல்யூஷன் உண்டு. ஆனால் ஜீசஸ் கலருவார். எல்லா மண் உள்ளே இருக்கிற அழுக்கு, தூசி, பாக்டீரியா, பஸ் எல்லாத்தையும் எடுப்பார். பயப்படக்கூடாது, அவர் எடுக்கிறது நம்ம நல்லதுக்கு தான். க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரெஷ் பார்த்ததும் ஆயின்மெண்ட் போட்டு மூடுருவார். எனக்கு ஜீசஸ் எவ்வளோ கலர்னாலும் எனக்கு பிடிக்கும். என் ஆண்டவரை நம்பி எனக்கு கலரை விட்டு கொடுப்பேன். எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அவர் கூட சேர்ந்து ப்ரே பண்ணும்போது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எல்லாத்தையும் கலருவார். டே தம்பி, நான் தப்பு பண்ண சொல்கிறேன்னு. அண்ணா என்ன அப்படி சொல்கிற, நான் சொல்லிட்டா அப்படின்வார். ஏன்? ஆண்டவர் முன்னாடி கலரணுண்டா எல்லாத்தையும். அவர் எடுப்பார்ரா, தோண்டி எடுத்து க்ளீன் பண்ணாருன்னா உஸ்ஸடா அவரோட ப்ரெசன்ஸ் எப்படி இருக்கும்? நம்ம மேலே ஸ்ட்ராங்காக வரும்.
எத்தனை பேர் ஆண்டவரை நம்பி என்னை குத்தி கலருங்கப்பான்னு சொல்லலாம்? அவர் செய்யணும். நான் சாத்தான் ஒரு நாள் வருவான், திறந்து கட்டா உன்னை பற்றி நீ யாருன்னு சொல்லிட்டா, நீ யாருன்னு சொல்லிட்டானோ. நீ என்னடா சொல்கிறது? நான் அதை 10,000 முறை சொல்லிக்கிறேன். நீ என்னடா சொல்கிறது? என் ஆண்டவர் முன்னாடி அறிக்கை பண்ணியிருக்கேன். நீ என்னடா எங்கள் ஆண்டர்களை சொல்கிறது? நான் என் ஆண்டர்களை சொல்லிட்டேன். See, if we do injustice, Yahweh God is going to war against us. இதுதான் தம்பி நமக்கு சொல்லித்தரார். தம்பி பேர் என்ன பேர்? யாக்கோப். நீ ஆண்டவருக்கு விரோதமாக, நீ ஏழைகளுக்கு விரோதமாக செய்தனா அது இன்ஜஸ்டிஸாக மாடும், அநீதி ஆகிடும். அநீதி ஆச்சுன்னா யாருப்பா கேட்க வருவாங்க? நீதி அரசர். அவங்க தானே ஜட்ஜ்மெண்ட்டில் உட்காந்துக்கிற ஜட்ஜி தானே கேள்வி கேட்குறான். ஏன் இப்படி செய்தியா கேட்குறாங்களா இல்லையா? ஊர்ஜிதப்படுத்தினா உடனே தண்டனை. இப்போ நீதி உள்ள நியாயாதிபதி யார்? உலகத்தில் ஒரு பாலிசி இருக்கான். உலகத்தில் உள்ள ஏழைங்கள்லாம் சொல்கிறாங்க, என் நீதி என்னோட அழிஞ்சிடும், எனக்காக கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா என் கையில் என்ன இல்லை? பணம் இல்லை, ஞானமும் இல்லை. என் பிரச்சனையை கொண்டு போய் கோர்ட்டில் வைக்கிறதுக்கு ஞானமும் இல்லை. அதனால் என் நீதி என்னோட கூட அழியுன்றாங்களாம். மறந்துடாதீங்க, நீதிபரர் உயிராக இருக்கிறதுனால அவங்க அழிஞ்சாங்களாம் கூட அவங்களோட நீதி அழியாதான். அது என்னைக்குனாலும் கலரிங் வருமா? இப்போ எனக்குன்னா பயம்னா, அவங்க அழிஞ்சாலும் அவங்க நீதி நிற்குதுன்னா, அவங்களுக்கு விரோதமாக அநீதி செஞ்சவன் நானாக இருந்தா அந்த நீதிபரரை நான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இடமா? அவங்க அப்படியே நான் செஞ்ச அநீதி அவருக்கெல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிட போகிறாங்க. இவங்க பார்வையில் செத்து போயிடலாம். அவர் கேட்க போகிறாருன்னா, இன்றைக்கி அவர் காலில் விழுந்துருது, நல்லது, வீட்டுக்கு போங்க, ஒரு பேப்பர் எடுங்க, 2 பேப்பர் எடுங்க, 10 பேப்பர் எடுங்க, எழுதுங்க, ஃபுல்லாக எழுதி சாரி ஒரு எவிடென்ட் பண்ணுங்க. அவர் தான் எல்லாத்தையும் சிசிடிவி கேமராவில் எடுக்கிறாரு. அன்றைக்கே மன்னிப்பு கேட்டானா என் பையன்? இன்னைக்கு என்னமா தேதி? 7ஆம் தேதி மார்ச் மாதம் 2024 பேப்பரில் எழுதி மன்னிப்பு கேட்டான்னு அன்னைக்கு காட்டுவார்ல சாத்தா முன்னாடி. நியாயாசனத்தில் சிங்காசனத்தில் உட்காரும் போது, வெள்ளை சிங்காசனத்தில் உட்காரும் போது, நம்மை பரலோகத்துக்கு போன்னு சொல்லும் போது நமக்கு விரோதமாக அக்யூசர் வந்து நிற்பான் சாத்தான். யோர் ஆனர், மை லார்ட், மை லார்ட்ஷிப், I doesn't allow him to go to heaven அப்படின்னும் போது அதை எடுத்து போடுவார். அன்னைக்கு இந்த ஜிஐ சர்ச்சில் மார்னிங் டிவோஷனில், அன்னைக்கு இந்த சர்ச்சில் அந்த பாஸ்டர் பேசும்போது ஆன்லைனில் என் புள்ள மன்னிப்பு கிடைச்சிடா போடா அப்படின்னு அப்படியே ப்ளே பண்ணுவார். அவன் வாய் அடைத்து போவான். அந்த நாள் தான் இந்த நாள். யாக்கோபு நமக்கு சொல்கிற, நீ அழு. ஹல்லேலூயா. இந்த வெல்த்து ஸ்டார்ட் ஆக அந்த வெல்த்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சிலரை சாக கூட அடிச்சிருப்பாங்களாம். they have murdered the just. நல்லவன் தெரிஞ்சிச்சு, ஆனால் நீ பணம் சம்பாதிக்கிறதுக்கு எதிரடியாக இருந்தபடி அவன் என்ன பண்ணிட்ட? கொன்னுட்ட. பிகாஸ் யூ ஹாவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன் வெல்த் தேன் ஜஸ்டிஸ். உனக்கு நீதி பிடிக்கல, பணம் பிடிச்சிச்சு. எனக்கு பணம் பிடிக்கல, நீதி பிடிக்குது, வா நீயா நானா பார்க்கலான்னு ஆண்டவர் கேட்பார். அவன் என்ன சொல்கிறான்? நீதி வேணா, பணம் வேணும், அதனால் அநீதி பண்ண போகிறேன். அவர் என்ன சொல்ல போகிறாரு? உன் பணம் எனக்கு வேணாம், எனக்கு நீதி வேணும். ஹல்லேலூயா. அவர் பேர் நீதிபரர். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுங்களா? என் ஆண்டவரை யாருமே காசு கொடுத்து வாங்க முடியாது. அது எனக்கு ரொம்ப நம்பிக்கையான விஷயம். ஹல்லேலூயா. மீது எல்லாரும் வாங்கிட வாய்ப்பு இருக்குது. என் ஆண்டவர் யாருமே காசு கொடுத்து வாங்க முடியாது. இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா, அவருக்கு ஏன் என்ன பிடிச்சிச்சின்னு தெரில, அவரு காசு கொடுத்து என்ன வாங்கிட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு ஊரில் ஒரு காசு. நம்ம ஊரில் ருப்பியா, அமெரிக்காவில் டாலரு, அவங்க யூகேயில் பவுண்டு, மலேசியாவில் ரிங்கட்டு, இப்படிலாம் போகுது. சாத்தா முன்னாடி பிளட்டு. ஆவிக்குரிய உலகத்தில் பிளட்டு தான் செல்லும். என்னோடய பிளட்டு வந்து பழைய தகரடாபாக் போட்டு பெரிச்சம்பழம் வாங்கிறதுக்கு கூட தகுதி இருக்காது. அவரோட பிளட்டு பரலோகத்துக்கு என்னை வாங்கி போய் சேர்க்குறவளுக்கு பொக்கிஷம். ஹல்லேலூயா. ஆமென். I was a condemned person. Now God has considered me by his blood and he is building me back. என்னை மறுபடியும் கட்டி கொண்டு இருக்கிறார். பிள்ளைங்களா, தேவஜனமே, சபையே, இது ஜீசஸோட போதனை இல்லை. ஜீசஸ் கூடவே வாழ்ந்து என் அண்ணனா அப்படின்னு கேட்ட ஒரு தம்பி ரட்சிக்கப்பட்டு எழுதின உபதேசம் இது நம்மோடு பேசி கொண்டிருக்குது. எங்கள் அண்ணனுக்கு நீதி பிடிக்கும், பணத்துக்காக நீதியை விடாத, நீதிக்காக கூட பணத்தை எழு. அதை தான் அவர் சொல்லித்தரார். ஒரு நல்ல கைத்தட்டி யாக்கோபு கொடுக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே, உங்கள் சகோதரனை வச்சு எழுதுறதுக்காக நன்றி. ஹல்லேலூயா. செகண்ட் பார்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். 7th verse என்ன வரப்போகுதுன்னா, ஹேவ் பேஷன்ஸ், ஹேவ் என்டியூரன்ஸ். பொறுமையில் ஒரு என்டியூரன்ஸ் வேணும். படன்னு ஓடினோம்னா டயர்டாகி கீழே வந்துடுவோம். பொறுமையாக இருந்தோம்னா ஸ்லோவானாலும் போய் சேருவோம். த லைட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் இஸ் கம்மிங். நீதி என்ன பண்ணுது? வருது. நியாயம் என்ன பண்ணுது? வருது.
ஆமென். நீதி என்ன பண்ணுதான் வருது. யார் எடுத்துட்டு வர போறா நீதி? நீதி அரசர் பேர் என்ன பேரு? இயேசு. இயேசு தான் நீதி, அவர் நீதி பரர், நீதி அரசர். ஆமாம், யோவான் அப்போஸ்தலன் அந்த ஆட்டுக்குட்டியானவரை காணும்போது அழறாரு. அதாவது இந்த முத்திரையெல்லாம் உடைக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னும் போது ஆட்டுக்குட்டியானவர் வராரு. இயேசு தான் வராரு. அடிக்கப்பட்ட வண்ணம் உள்ள ஆட்டுக்குட்டி. அவர் ஜீசஸோட இமேஜே எங்கள் காட்டில். அப்படி அவரோட தாழ்மையை குறிக்கிறது. அவர் தான் நீதிபரர், நீதி அரசர். இயேசு வராரு. நம்முடைய எல்லா அநீதிக்கும் நீதி செலுத்த அவர் வரும்பொழுது, ஐயா நீதிக்கெலாம் காலம் இல்லையா, நான் போவையான்ட்டு நீங்கள் போயிடாதீங்க. ஒரு விவசாயி எப்படி மண்ணில் நெல்லை விதைச்சிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறானோ அந்த மாதிரி காத்துக்கிட்டு இரு. அந்த நெல் உள்ள செத்தே போவாது, மக்கியே போவாது. அந்த நெல் வெளியே இருந்தால் தான் மக்கி போயிடும், மண்ணுக்குள்ளே இருந்தால் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கும். நீ கிறிஸ்துக்குள் இருந்தால் உன் நீதி வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அவர் வருவார், நீடிய பொறுமையோடு இருங்கள். ஹல்லேலூயா. ஒரு பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வரும் வரை நீடிய பொறுமையுடன் காத்திருக்கிறான் அல்லவா? 7th verse. அதே போல இமிட்டேட் யுவர் செல்ஃப். விவசாயம் நினைச்சுக்கங்க, இந்த காலவேளை விவசாயம் நினைச்சுக்கங்க. உங்க ஹார்ட்ஷிப் மத்தியில், உங்க பிரச்சனையின் மத்தியில், உங்க ஆபத்துக்கள் மத்தியில், ஹார்ட்ஷிப் மத்தியில் விவசாயம் நினைச்சிங்க. அவர் காத்திருக்கிறது போல நான் காத்து கொண்டிருப்பேன். ஹல்லேலூயா. God will come and wipe away all our tears. நம் கண்ணீர் யாவையும் கர்த்தர் துடைக்கும் காலம் வந்து விட்டது. நீ காத்து கொண்டிரு நீடிய பொறுமையுடன். ஹல்லேலூயா. For a farmer a crop is there, it is going to grow and the harvest is ready. முன்மாறி வருகிறது, பின்மாறி வருகிறது. ஃபார்மர் ரெயின்ஸ் இருக்கு, லேட்டர் ரெயின்ஸ் இருக்குது. மழை என்பது வரத்தான் போகிறது. விதைத்த நீ மழைக்காக ஒன்றும் செய்ய முடியாது. மழையை கொடுக்கிறவரை பார்த்தால் போதும். ஒன்று முன்மாதிரி வரும், இல்லை என்றால் பின்மாறி வரும். ஹல்லேலூயா. The former rain or the later rain, it is coming. Why? To reward you for your courage, for your waiting. See, பேஷண்டா வெயிட் பண்றவங்கள பார்க்கும்போது, பொறுமையா வெயிட் பண்றவங்கள பார்க்கும்போது அவங்க ஒரு கோழை மாதிரி தெரியும். இல்ல, they are the courageous people. If you wait, you have got courage. Hallelujah. When you wait upon God, you will get more than what you have expected. நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக தான் வரும். Hallelujah. The things which you have never imagined will come. நீங்க எதிர்பார்க்காத காரியங்கள் உங்களுக்கு வரும். But don't forget to dig it, to just sow a seed. Hallelujah. சின்னதா தோண்டி ஒரு விதையை போட்டு மண்ணை மூடிட்டு வானத்தை நோக்கி பாரு. கர்த்தர் உனக்கு நம்பிக்கையாய் வருகிறார். When you think about your seed, think about God. விதையை பார்க்கும்போது எதை நினச்சிக்கோ? விதை பார்க்குறோம், பலன் இல்லை. எங்கே பார்க்குறோம்? மேலே பார்க்குறோம். நீதியை பூமியில் தேடுறோம், இல்லை. எங்கே பார்க்குறோம்? நீதி அரசரை பார்க்குறோம். பொறுமையோடு காத்திருக்கிறோம். உலகம் என்ன பொறுமையாக காத்திருக்கிறேன்னு கேள்வி கேட்குது. அவரை பார்த்தா நம்மை விட பொறுமை உள்ளவராக இருக்கிறார், நீதிய பொறுமை உள்ளவர். ஹல்லேலூயா. See, the one who is waiting upon God, the hope which he has got is called reasonable hope. ஆண்டவருக்கு காத்திருக்கிறவன் காத்திருக்கிறானே, சும்மா காத்திருக்கலையா, காரணத்தோடு காத்திருக்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் எங்கள் மனைவி அவங்க காலேஜுக்கு போனாங்க. 9 o'clock ட்ரெயின் பிடிக்கணும். 8:55 போயிட்டாங்க. 9:05 கால் பண்ணால் இன்னும் ட்ரெயின் வரலங்க. நாங்கள் என்னம்மா இன்னும் ட்ரெயின் வரல, என்ன பண்ண போகிறேன்? நான் பதட்டப்பட்டேன். என்னங்க 9 o'clock ட்ரெயின் கண்டிப்பாக வரும், டிலேவாக இருக்குது. கண்டிப்பாக வருமாம்மா, கன்ஃபார்ம்டாக வரும். ஷி ஹஸ் காட் ரீசனபிள் ஹோப். காரணத்தோடு என்ன பண்ணுறாங்க? காத்திருக்கிறாங்க. ஷீ இஸ் வெயிட்டிங். இன்னொரு 5 minutes கழிச்சு சொன்னாங்க, ட்ரெயின் வந்துருச்சு, ஏறிட்டேன். ட்ரெயினே வரும்னா ரெயின் வரும். ஹல்லேலூயா. ரெயின் வந்த பிறகு கீழே இருந்து கிரைன் வரும். whatever seed you are waiting for. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ஆண்டவருக்காக காத்திருக்கு பாரு. யூ ஷுட் சே, ஐ ஹேவ் ரீசனபிள் ஹோப். இப்போ நான் வெயிட் பண்ணுறேன், காரணம் இது எங்கள் ஆண்டவர் வெயிட் பண்ண சொல்லிட்டார். ஹல்லேலூயா. Do you have that endurance to wait like a farmer? ஒரு விவசாயி காத்திருக்கிறது போல காத்திருக்கிறீங்க. He has got reasonable hope. He has got an expectation of reward. எனக்கு காத்திருக்கிறதுனால பலன் வருது. சொல்லுங்க, எனக்கு காத்திருக்கிறதுனால பலன் வருது. சொல்லுங்க, நான் கிறிஸ்துக்காக காத்திருக்கிறதுனால பலன் வருகிறது. கிறிஸ்துக்காக காத்திருக்கிறதுனால
இந்த கிரெயின்காக காத்திருக்கிறதுனால, அந்த ரெயின்காக காத்திருக்கிறதுனால அவன் பிரெயின் அவனை பார்த்து சொல்லுது, இன்னும் ரொம்ப நேரம் வெயிட் பண்றா, யூ கேன் வெயிட் ஃபார் லாங்கர் பீரியட். 40 வருஷம் மோசே காத்து கொண்டிருந்தார். ஆண்டவரே எங்க ஜனத்தை விட்டனே இல்ல. 40 இயர்ஸ் அரண்மனையில் வளர்ந்தாரு. கத்தி சண்டை எல்லாத்துலையும் நம்பர் 1. எதுக்கு? ஒரு நாள் நான் ராஜாவாவேன், சண்டை போட்டு என் தேசத்தை காப்பாற்றுவேன். சொதப்பிட்டான் ஆளு. என்ன பண்ணிட்டான்? ஒருத்தன் கூட போய் சண்டைக்கு போயிட்டான். லீடர்ஸ்லாம் ஒருத்தங்கிட்டலாம் போட்டி போடக்கூடாது, கம்முன்னு வாயை மூடிட்டு போயிடணும். ஒருத்தங்கிட்ட சண்டை போட்டு ஒரே குத்தில் காலி பண்ணிட்டு போயிட்டான். லீடர் என்ன ஆகிட்டார்? இப்போ ஒன்றும் இல்லாமல் போயிட்டார். அதுக்கப்புறம் அவரை நம்பி 40 வருஷம் ஆடு மேய்க்கிறான். வாயெல்லாம் போச்சு, காலெல்லாம் போயிடுச்சு, வயசாயிடுச்சு, பெப்பெப்பெப்பெப்பே. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது பேசணும். அந்த ஆடுகளை கூப்பினா ஒரு மாத கணக்காக போயிட்டார். நம்ம ஆடுகள் என்னத்தை பேசுறது? கூட பேசுறதுக்கு ஆள் இல்லை. லாங்குவேஜ் போயிடுச்சு. ஆ ஊ ஆ பபா பபாபான்றதில்ல, லாங்குவேஜ் போயிடுச்சு. பட் ஹி வாஸ் ஸ்டில் வெயிட்டிங் அப்பான் காட். வெயிட்டிங் பீரியட் இஸ் அ லாங் டைம் பீரியட். நான் ஆண்டவர்கிட்ட வருவேன், ஜெபம் பண்ணுவேன், மார்னிங் டியூஷன் வருவேன், வெட்னஸ்டே ஃபாஸ்டிங் வருவேன், கூகுள் மீட்டில் சேர்ந்துப்பேன். எங்க அற்புதத்தை காணும், எங்க அற்புதத்தை காணும். நோ 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 நீங்கள் இன்னும் ஜாயினே பண்ணல, வெயிட்டிங் டீமில் ஜாயினே பண்ணல. He waits for a long time. Another thing, இந்த farmer, when he is waiting, he is working all the while. பிள்ளைங்களா, நீங்கள் வெயிட் பண்ணுற பீரியடில் என் மேலே கோச்சிக்கிறீங்க, ஐயா நானே வெயிட் பண்ணுகிறேன், எனக்கு ஊழியம் விடுறீங்க. இந்த நேரத்தில் வேலை செஞ்சுனுங்கணும்ப்பா. விவசாயி விதைச்சிட்டு வீட்டில் போய் படுத்து தூங்கினாங்கிறாரு. அப்புறம் வேலி அடிப்பார், எல்லாம் பண்ணுவார். இங்கே ஒன்றுமே வந்திருக்காது. கால்வா வெட்டின்னு இருப்பார், தண்ணி ஊற்றிருப்பார், ஆட்டை ஓட்டி கட்டுவார், மாட்டை ஓட்டி கட்டுவார், சாணத்தை எடுத்து போடுவார். என்ன இந்த மனுஷன் விதைச்சிட்டான படுக்க வேண்டியதானே? இல்லை. He is working all the while in his waiting period. Hallelujah. Amen. நல்லா இருக்குல்ல? அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருல. He is waiting upon the things in which he is not depending upon. Sorry. He is waiting upon things which is not dependent upon him. இது ரொம்ப விஷயம். அதாவது இவனை சாராது இருக்கிற விஷயத்துக்காக காத்துனுக்கிறானா. விதைச்சிட்டான்ப்பா, மழை இவனை நம்பி இவனா வர வைக்க போகிறான், இவனை மோட்டர் சுவிட்ச் போடணும், வரல. யார் காத்துனுக்கிறான்? சரி, மழை வந்துட்டாலும் கீழே இருக்கிற நெல் வரத்துக்கு இவனுக்கு சம்மந்தங்க தான் இல்லை. லாஜிக் புரிஞ்சுங்க. தம்பி சொன்னார்னா சீரியஸாக யோசிக்கணும். யாக்கோபு சொல்கிறாரு, அந்த விவசாயி தான் வேலையை பண்ணிட்டு தான் கண்ட்ரோலில் இல்லாதது காத்துனுக்கிறது போல நீ ப்ரே பண்ணிட்டு உன் கண்ட்ரோலில் இல்லாத உன் ஆண்டவருக்காக காத்துட்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ரிசீவ் பண்ணுறீங்க? I am waiting upon God on whom I will never have control. I am not going to have control, but I believe that He has control upon me. I am waiting upon the things which I don't have power. எனக்கு கண்ட்ரோலே இல்லை. நான் பண்ண ப்ரேயருக்கு பலன் வருமானு எனக்கு கண்ட்ரோல் இல்லை. ஆனால் ப்ரேயர்ன்றதை பண்ணிக்கினே இருக்க போகிறேன். என் ஆண்டவர் செய்ய போகிறார். எனக்கு ஒத்தாசை வரும் பரவத நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். My eye is upon the heavens. Hallelujah. What about situations and circumstances? இந்த நேரத்தில் தலைவலி வரும். எத்தனை பேருக்கு வந்துக்குது? வயிறு வலி வரும், சூறாவளி வரும், இல்லை வருதா? காசு போயிடும், சோறு இருக்காது, தலையில் முடி கொட்டிடுது, வெள்ளையாயிடுது, கை கால் தள்ளாடுது, நானா தலை சுத்துது. ஒரே நம்பிக்கையில் போகிறோம். நான் வெயிட் பண்ணுற நேரத்தில் சூழ்நிலை சாதகமாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும் என் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கிறது. நான் காத்து கொண்டிருப்பேன். ஹல்லேலூயா. இவன் வெயிட் பண்ணுற காலத்தில் கண்ணை முன்னான்னா பச்சை பசேல்னு தெரியுமா? ஏன்? வளர ஆரம்பிக்க போது. திரும்பி கண்ணை முன்னான்னா பச்சை பசேல்னு வந்து கோல்டு மாதிரி இருக்குமா. நீங்கள் ரைஸ் கிரெயின்லாம் பாருங்கள், பேடிலாம் பாருங்கள், அழகாக பொன்னிறமாக வளைஞ்சிருக்கும், அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும். நம்ம ஆண்டவருடைய அதிசயம். அவர் காலில் விழுந்து தான் கற்றுக்கணும். பொன்னிறமாக இருக்கும். மண்ணில் விதைக்கிறான், பொன்னாக அறுக்கிறான். ஹல்லேலூயா. அவன் என்கரேஜ் ஆகிக்கிறான். வருது வருது வளருது, வருது வளருது, வருது வளருது, வருது வளருது. He is encouraged by the harvest which he is going to have. Regarding the harvest. Hallelujah. இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனோம்னா, அந்த விவசாயி வேறு வழியே இல்லாமல் காத்துனுக்கிறான். உங்களை எத்தனை பேருக்கு ஆண்டவரே உன்னை விட்டா எனக்கு வேறு வழியில் நின்றுக்கிறீங்க? நானும் அந்த டீம் தான். இதெல்லாம் பேசுகிறதுக்கு நல்லாகுது. ஆண்டவரே இது கேட்குறதுக்கு நல்லாகுது. உன்னை விட்டா எனக்கு வேறு வழியே இல்லை. I am waiting for you because I doesn't have any option. Hallelujah. எத்தனை பேர் ஆப்ஷனே இல்லாமல் ஆண்டவர் நம்பி வந்துருக்கீங்க? வேறு வழி இல்லை சாமி, என் கல்யாணத்தை நீ தான் நடத்தி வைக்கணும். ஆண்டவர் இந்த கடன் பிரச்சனை நீ தான் மாற்றணும். ஆண்டவரே 5 வருஷமாக ஓஎம்ஆருக்கு போகிறேன், ஆண்டவரே விட்டுறாத ஆண்டவரே, நான் தான் ப்ரே பண்ணுறேன். ஹல்லேலூயா.
டெய்லி மார்னிங் டிவோஷனுக்கு கிளம்பி வர ஆண்டவரே, விட்டுறாத ஆண்டவரே, என்னை தள்ளுறாத ஆண்டவரே. ஆமேன். கட்சியிலேருந்து தள்ளுறாத ஆண்டவரே, அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து எடுத்துறாத ஆண்டவரே, நீ யார், நீ எந்த ஏரியா கவுன்சிலர்னு எனக்கு கேட்டுறாத ஆண்டவரே, நான் அவனோட வேலைக்காரன். ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னவர் இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியக்காரன். ஹல்லேலூயா. எனக்கு எந்த பதவியும் வேணாம் ஆண்டவரே, உங்களோட வேலைக்காரன்ற பதவி இருந்தாலும் எனக்கு போதும். ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் அப். நான் விட போகிறதில்ல. எத்தனை பேர் விட போகிறதில்ல? ஐ அம் நாட் கோயிங் டு கிவ் அப். இட்ஸ் நாட் குட் டு கிவ் அப். விட்டுறது நல்லது அல்ல. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்றது போல இயேசுவை விட்டு நாம் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. இயேசுவின் பணியை விட்டு வருவது நல்லது அல்ல. ஐ அம் நாட் கோயிங் டு கிவ் அப். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, ஐ அம் நாட் கோயிங் டு கிவ் அப். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விவசாயம் செய்ய ரெடி? அவ்வளோதான். கர்த்தருடைய ராஜ்யத்தில் அவர் சொன்னார், விளைநிலங்கள் விளைந்திருக்கிறது, அறுவடைக்கு ஆட்கள் வேணும். அப்போ சொல்கிறாரு, நீ அறுக்க தான் போகிற. ஊழியத்துக்கு போகும்போது பிள்ளைங்களாக கவனிங்க, திரும்பி போய் விதைக்கிற வேலை இல்லை. அது அப்போலோ நட்டார், பவுல் நீர் பாய்ச்சினார், எல்லாம் வந்துருச்சு. நம்ம பெரியவங்க அம்மாலாம், எங்கள் அம்மாலாம் ஊழியம் பண்ணிட்டாங்க, நம்ம அம்மாங்கெல்லாம் ஊழியம் பண்ணிட்டாங்க. நம்ம இப்போ அறுவடை பண்ண தான் போகிறோம். சித்தா ஊழியம் பண்ண இடத்துக்கு நீ போகிற இல்லை, அவங்க என்ன பண்ண போகிறாங்க? அறுவடை பண்ண தான் போகிற. நீ எதுவும் பண்ண வேணாம், ஜஸ்ட் அவங்கள ஒரு செல் லீடர் ஆக்கி விட்டுரு, அவங்கள ஒரு ஊழியக்காரி ஆக்கி விட்டுரு. அறுவடை. டோன்ட் கிவ் அப். ஹல்லேலூயா. த சீசன்ஸ் ஆர் ஒர்க்கிங். என்னென்ன சீசன் இருக்கு நம்ம இதில்? வெயில் காலம், குளிர்காலம், வசந்த காலம், மாரி காலம், அதான் மழை காலம் இல்லை. ஸ்ப்ரிங், சம்மர், ஆட்டம், வின்டர். The seasons are working while you are waiting. There are seasons. நீங்களும் நானும் காத்து நிற்கும் போது seasons. What does the season indicate? That God is the creator of the seasons, also creator of us. உலகத்தை படைத்தவர், இயற்கையை படைத்தவர், காலங்களை படைத்தவர் தான் என்னையும் படைத்திருக்கிறார். காலங்கள் தங்கள் நேரத்துக்காக காத்து கொண்டிருக்கிறது போல இந்த காலங்களில் நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நான் என் கர்த்தருக்காக காத்து கொண்டிருக்கிறேன். Let time go. Let tradition go, let culture go, let people go, but my God is not going to go and my hope is not going to go. காலங்கள் போகட்டும், மனிதர்கள் போகட்டும், எல்லாம் போகட்டும், என் கர்த்தர் போக போகிறதில்லை. அவர் மீது நம்பிக்கை வைத்து நானும் போக போகிறதில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? until he receives. அந்த மாரி காலம், பின்மாரி முன்மாரி வருகிற வரைக்கும் அவன் என்ன பண்றானா? காத்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. லேட் ரெயின்ஸ்னு சொல்லுவாங்க. இது அக்டோபர் நவம்பர் மாதத்தில் வருமா நம்ம நாட்டில், ஏன் மாறுது சில நாடுகளில். பிறகு லேட்டர் ரெயின்ஸ்னு சொல்கிறாங்க. அது வந்து ஏர்லி ரெயின்ஸ் வந்து அக்டோபர் நவம்பரில், லேட்டர் ரெயின்ஸ் வந்து ஏப்ரல் மேலே வருமா. சில நேரம் ஏப்ரல் மேலே ஒரு மழை வரும், நல்லா இருக்கும்ல அந்த மழை வருமா. ஹல்லேலூயா. ஆமென். அந்த மழை சரியாக வந்துச்சுன்னா கிராப்ஸ் மெச்சூர் ஆகிற நேரத்தில், அந்த கிராப்ஸ் முதிர்ச்சி அடைகிற நேரத்தில் அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா. ஹல்லேலூயா. ஆமென். இந்த முதிர்ச்சி தான் பரிசுத்த ஆவியானவர். யோவேல் 2:28 சொன்னார். படிக்கலாமா அந்த வசனம்? கடைசி நாளில் யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். யோவேல் 2:28-29. உங்கள் மூப்பர்கள் சொப்பனம் காண்பார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். என் ஊழியக்காரர் மேலும், இன்னும் அடுக்கல, என் ஊழியக்காரி மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். யோவேல் 2:28. ஓகே, நோ ப்ராப்ளம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நம்பிக்கை இன்னைக்கு இருக்குது. அதனால் அவர் நமக்கு என்ன சொல்கிறார்னா, எஸ்டாப்ளிஷ் யுவர் ஹார்ட். உன் மனதை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோ. எஸ்டாப்ளிஷ் யுவர் ஹார்ட். உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்க. இதயத்தில் கை வச்சுங்க, ஸ்திரப்படு. பி எஸ்டாப்ளிஷ்ட். ஸ்ட்ராங்காரு. லப்டப் சவுண்டு நல்லா விடு. 72 பீட்லேருந்து 90 பீட்டுக்குள்ளே அடி, அதுக்கு மேலே போகாத. டாக்டர் வந்து ஹார்ட் ரேட் அதிகமாக இருக்குன்னு போகிறாரு. இங்கே விரலில் வைங்க, ஆர்டியில் கை வச்சு சொல்லுங்கள், ரொம்ப பல்ஸ் ரேட்டு போயிடாத, டாக்டர் என்ன படுக்க போட்டுற போகிறாரு, ரொம்ப லோவாக போயிடாத, ஸ்திரப்படு. என்ன பண்ணு? ஸ்திரப்படு. தொட்டு சொல்லுங்கள், ஸ்திரப்படு, ஸ்ட்ராங்காயிரு. வேறு எங்கேயுமே நம்ம சொல்ல முடியாது. கிட்னியே ஸ்ட்ராங்காயிரு, குடலே ஸ்ட்ராங்காயிருன்னு சொல்ல முடியாது. ஹார்ட்னா பவர், அதான் என்ஜின், அதான் மோட்டர். ஹல்லேலூயா. அதை பாட்டு என்ன பண்ணுங்கள், ஸ்திரப்படுங்க. எதை பற்றி ஸ்திரப்படுறீங்க? எங்கே ஆண்டவர் வராரு, வந்துட்டார்னா எல்லா ப்ராப்ளத்துக்கும் சால்வ். உலகத்தில் உள்ள மக்களுக்கு தப்பான வழியில் போகிறவங்களோட ப்ராப்ளத்தை கலர்றாரு, நம்மளோட ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் த கம்மிங் ஆஃப் லார்ட்? இயேசு இங்கே வருகிறார். நியாயாதிபதி வாசலிலே நின்று கொண்டு இருக்கிறார்.
நியாயாதிபதி எங்கே வந்துட்டாரா? வாசல்ல பக்கத்தில் இருக்கிறார். ஆமேன். நீடிய பொறுமையாக இருங்க, திருஷ்டாந்தத்தை வைத்து கொள்ளுங்க, பேஷன்ஸாக இருங்க. பொறுமையாக இருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறாங்களா? பாக்கியவான்களாக இருக்கிறார்கள் என்ற பொறுமையை பற்றி கண்டினியூ பண்ணிவிட்டு அவர் யோபை பற்றி பேச போகிறார். யோபு எவ்வளோ பொறுமையாக இருந்தார் நமக்கு தெரியும். எல்லா பிள்ளைகளும் மறிக்கிற வரைக்கும், எல்லா சொத்தும் போகிற வரைக்கும், வந்த 3 நண்பர்கள் அவரை விளாசி தள்ளுற வரைக்கும், கர்த்தர் 38ஆம் அதிகாரத்தில் இன்டர்வியூ ஆகிற வரைக்கும் யோபு பொறுமையாய் தான் இருந்தார். See, children of God needs endurance and patience in the midst of mistreatment. நீங்கள் பொறுமையாக இருக்க நீங்கள் குனிய உங்களை கொட்டுகிறவர்களுடைய கூட்டம் அதிகரிக்கும் போதும் கூட பொறுமையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியை பற்றி சொல்கிறாங்க. அவரை தூக்கி டஞ்சனில் போட்டாங்களாம். எரேமியா 2:22 சொல்லுது. பிரிசனில் போட்டாங்களாம். திரும்பி ஆழல்லாத கிணத்துல சேத்துல தூக்கி போட்டாங்களாம். ஆனாலும் தன் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தான் ஊழியக்காரன். உள்ள போட்டு போயிட்டாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் மக்களை எவ்வளவு கனப்படுத்துகிறார், எவ்வளோ பாதுகாக்கிறார். ஊழியக்காரர்கள் எவ்வளோ பாடுபட்டிருக்கிறார்கள், தீர்க்கதரிசிகள் எவ்வளோ பாடுபட்டிருக்கிறார்கள். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரத்தை படித்தோம்னா ஃபுல்லாக அவங்க பட்ட கஷ்டம். there is shame for people who are waiting upon God. கர்த்தருக்காக காத்திருக்கிற மக்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்களாம். ரிசர்ச் சொல்லுகிறது. ஆனாலும் தாண்டி வருகிறார்களே. ஏன்? அவங்களுக்கு தெரியும் இந்த அவமானத்துக்கு பின்பதாக கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு இருக்கிறது. we need to have perseverance till the end. பொறுமை எது வரைக்கும் இருக்கணும்? கடைசி வரைக்கும். மகனே மகளே, உன் பொறுமை பாதியில் போயிடுச்சுன்னா பிரயோஜனம் என்ன? பொறுமையை விட்டு பொறுமை இல்லாமல் பாதியில் போயிட்டீங்கன்னா பிரயோஜனம் என்ன? God is coming. Our God is compassionate and merciful God. கர்த்தர் உன் பொறுமையை பார்த்து உனக்கு இறங்கும்படி அவர் வருகிறார். He is merciful. யோபை காப்பாற்றின தேவன் உன்னை காப்பாற்றுவார். God will speak on behalf of you. யோபு பேசிகிட்டே இருந்தார். யாரும் மதிக்கல, சாத்தான் கூட மதிக்கல. 38ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் பேசினார். 42ஆம் அதிகாரத்தில் சொல்யூஷன் கிடைத்தது. God is compassionate about you. God is pitiful about you. உன் பிரச்சனையை கண்டு கர்த்தர் கலங்குகிறார். நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பொறுமையுடன் கர்த்தருக்காக ஜெபம் பண்ணி கொண்டிரு. Have a great heart, great tenderness. இது நான் சொல்ல, சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. You will become a remarkable one. நீ கர்த்தருக்காக காத்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் உன்னை டிக் பண்ற அளவுக்கு உலகத்து ஜனங்க சூப்பருங்க, இந்த பிரதர் பொறுமையாக ஜெயித்தார் என்று சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் உன்னை வைக்க போகிறார். ஹல்லேலூயா. கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? வண்டர்ஃபுல். தேவனுடைய நீதி வெளிப்படுகிற நாளில் நீங்களும் நானும் நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன்னு அங்கே உட்காந்துட்டு நம்ம அட்வொகேட் பண்ணுறதுக்கு ஆள் கூட்டு போகிறதே கிடையாது. ஃபுல் டேட்டா அவர் கையில் இருக்குது. ஜஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் தான். ஜட்ஜ்மெண்ட்டில் சைன் போகிறது தான் அவர் வேலை. அங்கே வாதமே கிடையாது. வாதம் இப்போ நடந்துருக்குது. பிதாவினுடைய வலது பார்சலில் இயேசு உட்காந்து நமக்காக வாதாடிங்கிறார். சாத்தான் ஒரு சைடு அவன் டீம் அனுப்பி நமக்காக எதிர்வாதம் பண்ணினேங்கிறான். அந்த நேரத்தில் கிடையாது. லாஸ்ட்டாக ஜட்ஜ்மெண்ட்டு தான். அதனால் இன்றைக்கி தப்பாக பண்ணிட்டு ஆண்டவர் மேலாம் சத்தியம் போகிறதெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்ல போகிறேன். டோன்ட் ஸ்வேர் அப்பான் காட். இருக்கிறத இருக்கதும், இல்லாதவையே இல்லாதவை போல சொல்லுங்கள். இதுக்கு மேலே உள்ளது மிஞ்சினது பாவமாக இருக்குன்னு சொல்லப்பட்டு இருக்குது. வானத்தின் பேரில் ஆணையிடாத, பூமி பேரிலும் ஆணையிடாத. யார் பேரில் ஆணையிடுற நீ? இப்போ ரோட்டில் 2 பேர் சத்தியம் பண்ணிக்கிறாங்க. இந்த போகிறாரு பாஸ்டர், அவர் கார் மேலே சத்தியமானாங்கண்ணா எனக்கு கோவம் வருமா வராதா? ஏன்டா என் கார் மேலே சத்தியம் பண்ணுறீங்க? அவர் கார் மேலே சத்தியமா, அவர் உட்காந்துக்கிறார் வீடு அது மேலே சத்தியமா, நான் கோவம் வருமா வராதா? அவனுக்கு 2 பேர் சண்டை போடுறத விட நான் போய் சண்டை போடுறது ஜாஸ்தியாக இருக்கும். அதை தான் இங்கே சொல்கிறாரு, தம்பி பார்த்துடா, வானத்து மேலே சத்தியம் போடாத, அதுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? பூமி மேலே சத்தியம் போடாத, இருக்கிறத இருக்கிற மாதிரி பேசு. ஹல்லேலூயா. சூப்பரில் ஐயா. ஒரே துன்பம் அப்படின்னா அவர் சொல்கிறாரு ஜெபம் பண்ண கடவன். துன்பத்தில் இருக்கிற மனுஷன் என்ன பண்ண கடவன்? ஜெபம்ன்றது என்ன? இருங்க, உங்களுக்கு துன்பம் வரும்போது என்ன பண்ணுவீங்க? போடுறா மாமாவுக்கு ஃபோனு. ஒரு அம்மா கத்துது, யாருக்கு போடு? மாமாவுக்கு ஃபோன் போடுறா, வர சொல்லிப்ப. இல்லைம்மா மாமா வேலையாக்குறாரு, ஃபோனே எங்களை விட்றா, எங்கே இருக்கிற, என்ன இது பிரச்சனை, எவ்வளோ நேரம் பேசுது, அதை தானே பண்ண சொல்கிறாரு, போடு எங்கள் அண்ணனுக்கு ஃபோனு. ஹல்லேலூயா. என் மேல் நாமத்தின் விசுவாசமாக நீ எதை கேட்டாலும் நான் செய்வேன், அதனை பண்ண சொன்னார். இந்த ப்ரேயருக்கு பேர் மாற்றிருங்க, ஆண்டவருக்கு ஃபோன் போடுறது வர்றதுக்கு எத்தனை பேர் வந்துடுவாங்க. நான் யோசிக்கிறேன், ஆண்டவருக்குன்னு ஒரு ஃபோன் நம்பர் இருந்தால் ஜனங்க பேசணும்னு நினைக்கிறேன். அப்படி தான் நினச்சிங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு 100 நம்பர் எதனா தட்டி விட்ருங்க, அப்புறம் பேசுங்க. யார் எடுக்கிறாங்களோ எடுக்கட்டும், கால் போகாதுன்னு நினைக்கிறேன். எதனா போட்டு பேசுங்க. சிரிக்கிறாங்க அம்மா. இப்போ தான் ரெஸ்ட் மோட்லேருந்து ஆக்டிவ் மோடுக்கு வந்துக்கிறாங்க.
பார்த்தீங்களா? எத்தனை பேர் ஃபோன் போட போறீங்க ஆண்டவருக்கு? ஹல்லேலூயா. ஃபோன் போட போறீங்களா? ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கை அப்படி வச்சுங்க. நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்யா, ஃபோன் போடுறதே ரெடி, எங்க ஆண்டவருக்கு போடுறேன், அவரை இறக்குறேன். ஆமென். மகிழ்ச்சியா இருந்தா. நம்ம சர்ச்சில் பிள்ளைங்க எல்லாருக்கும் மியூசிக் சொல்லித்தரோம், எல்லாரும் கற்றுக்குறாங்க. என்ன பண்ணுறாங்க? விடுறதே இல்லை. ஹாரிஸ் பிரதர் இன்றைக்கி தான் சொன்னார், இனிமேல் நான் கிரேட் எக்ஸாம் எடுக்க போகிறேன், ஒரு மந்த் ஃபீஸ் எவ்வளோ சொல்லிட்டாரு, 1000 ரூபான்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் கவலைப்படாதீங்க. மற்றபடி அந்த ஃப்ரீ கிளாஸஸ் அந்த நடத்தினுக்கிறாரு, ஒரு 50 பேருக்கு அது நடக்குது. நீங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா சங்கீதம் பாடி காட்டுறீங்க என் கையில். நான் சொன்னேன் அன்றைக்கி புதன்கிழமை இவங்க வாசிக்கணும், தெலுங்கு சர்வீஸில் இவங்க வாசிக்கணும்னு. செக் பண்ண போகிறேன். எத்தனை பேர் சங்கீதம் பாட போகிறீங்க? அவ்வளோதான். யாருக்கு பாட போகிறீங்க? பசங்களா, சர்ச்சில் மியூசிக் கற்றுக்கிட்டு போய் வேறு எந்த பாட்டும் வாசிடக்கூடாது, ரிஸ்க்கு, தப்பு. ஆண்டவருக்கு அது பிடிக்காது. சங்கீதம் யாருக்கு பாட போகிறோம்? பாட கடவன். அல்லேலூயா. என்னுடைய ஃபேவரைட் பேசேஜ் வருது, எனக்கு ரொம்ப பிடிச்ச பேசேஜ். பைபிளில் மனப்பாடம் பண்ண வசனத்தில் முதல் சில வசனங்களில் ஒன்று, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால். அல்லேலூயா. வண்டர்ஃபுல்லாக சொல்லிட்டார். ஒருவேளை கேட்டு பாரான்னு தெரியல, அண்ணா யாருக்குன்னா உடம்பு சரியில்லைனா என்னென்ன பண்ணுறது? நீங்கள் பாட்டு தொட்டிங்க, சரியாயிடுச்சு, இவனுங்க தொட மாட்டானுங்களே, என்ன ஆண்டவரை பண்ணுறதுன்னா, உங்களுக்கு ஒரு வியாதிப்பட்டால் சபையின், இப்போ புரிஞ்சுக்குங்க, கிறிஸ்துவோட ஆஃபீஸ் பேர் சபை. ஜீசஸோட ஆஃபீஸ் பேர் என்ன பேர்? சபை. சபைன்னு எங்கே கூடினாலும், சர்ச்சுன்னு எங்கே கூடினாலும், அந்த லீடர்ஷிப் பொசிஷன் யார் தான்? பிரசிடென்ட் யார் தான்? அவர் தான். லீடிங் ஆஃபீஸர் யார் தான்? மேனேஜிங் டைரக்டர் யார் தான்? சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் யார் தான்? அவர் தான். நம்மலாம் யார்? வெறும் என்ன சொல்லாமா, வேலைக்காரங்க, வெறும் சர்வன்ஸ் தான். ஹையர் பொசிஷன் எல்லாம் அவர் தான். லோவஸ்ட் பொசிஷன் வேலைக்காரன். நீ யாருப்பா? வேலைக்காரன். நீ யார்? பாஸ்டர். பாஸ்டர் நான் ஊழியக்காரன். நீ யார்? ஊழியக்காரன். நானா வேலைக்காரன். நீ யார்? ஊழியக்காரன். எல்லாரும் அப்படி தான். இப்படி இருக்கிற நம்ம ஒருவன் வியாதிப்பட்டால் நேராக போயிடணுமா, எண்ணெய் எடுத்துகிட்டு போகணுமா, என்ன பண்ணணுமா, எண்ணெய் எடுத்துகிட்டு போய் பூசணுமா. யார் நாமத்தினால? இயேசுவின் நாமத்தினால எண்ணெய் பூசுகிறேன், இயேசுவின் நாமத்தினால எண்ணெய் பூசுகிறேன். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலே ப்ரே பண்ணும்போது விசுவாசமாக பண்ணோம். ஆண்டவரே நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் எண்ணெய் பூசுகிறேன். எண்ணெய் பூசினதுக்கப்புறம் என்ன நடக்குன்றது என் டிபார்ட்மெண்ட் கிடையாது, அது அவர் டிபார்ட்மெண்ட். அது உங்கள் டிபார்ட்மெண்ட்டுனா நீங்கள் போகலாம், அது உங்கள் டிபார்ட்மெண்ட்டு இல்லை. இந்த நேரத்தில் ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் சொல்கிறேன். என் காருக்கு ஒரு சின்ன டேமேஜ் ஆயிடுச்சு. அப்போ யார் எனக்கு இன்சூரன்ஸ் போட்டாரோ அவரை கூப்பிட்டு கேட்டேன். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? சார், இன்சூரன்ஸு விற்கிற வேலை தான் என் வேலை, கிளைம் பண்ணுற வேலை ஏதோ ஒரு நம்பர், வட இந்தியா நம்பர் குத்து விட்டார். சூப்பராக இருக்குப்பா உன் வேலைண்ணே. என்னால் முடியாது சார். அப்போ அவ்வளோ பேசுனேன். இல்லை சார், அது பிஸ்னஸ் சார். முடிச்சிட்டார். என்ன பண்ணுறாராம்? ப்ராடக்ட் விற்கிறது அவர் வேலையா. சர்வீஸ் பண்ணும்போது வேறு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருவாங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த டோல் ஃப்ரீ நம்பரில் யாருன்னா மனுஷால் எடுக்கிறாங்களான்னு. எல்லாம் கம்ப்யூட்டருக்கு தான் எடுக்குது. நேற்று கூட ஒரு விஷயத்துக்கு டெக்ஸ்ட் பண்ணால் அதுதான் பண்ணுது, டக் டக் டக்குன்னு பதில் சொல்லுது. அதுக்கு தெரியாத பதிலாம் திரும்பி நம்பர் 1லேருந்து வந்துடுது. நமக்கு தெரியும் 10வது போனால் திரும்பி நம்பர் 1க்கு எடுத்து விட்டுரும். ஆமென். இப்போ நம்ம யாருன்னா சிஸ்டமேட்டிக்காக நடக்கிறோமா? என்ன பூசி ஜெபம் பண்ணுறான்னா நம்ம பண்ணிட்டு வந்துடணும். சுகமாக்குறது அவரே வேலை. அவங்களுக்கு சொல்லணும், அதை பாரு என்ன பூச சொல்லிக்கிறார் பைபிள் பிரகாரம். யார் எழுப்புவாராம்? டைரக்ட் தம் டு காட். ஆமென். வியாதிஸ்தர்களை பார்க்க போங்க, பயப்படாதீங்க, தொத்தாது. டாக்டருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வியாதிகளை கை வச்சு ட்ரீட் பண்ணுறாங்களே, எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்களா இல்லையா? ஆமாம். அவங்களுக்கு தொத்து தானா? தொத்தாத. எந்த டாக்டராவது நான் பேஷண்ட்டுக்கு வைத்தியம் பார்த்தேன் எனக்கு தொத்துச்சின்னு இல்லைன்னும் போது, ஊழியம் செய்கிறவங்களுக்கு தொத்தாதுங்க. என்ன பூசி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அவனை எழுப்புவார். இப்போ ப்ராப்ளம் வரும், ஐயா அவன் பெரிய பாவம் பண்ணிட்டாயா, நான் ஆளு தெரியுமா, அதான் வியாதி. அவன் பாவம் செய்தாலும் மன்னிச்சிருவாரான் நம்ம என்ன பூசினா. ஹல்லேலூயா. இதுக்கு மேலே என்ன ப்ரொஃபார்மா வேணும் சொல்லுங்கள்? இதுக்கு மேலே என்ன ப்ரொஃபார்மா வேணுமா? இதுக்கு மேலே புது ஐடியா வேணுமா? இதுக்கு மேலே டீப்பாக போகணுமா? நீ போ, என்ன பூசு, ஜெபம் பண்ணு, விசுவாசமாக ஜெபம் பண்ணு. ஸோ பிணியால் என்ன பண்ணோம்? சொஸ்தமாக்கும். அவன் பாவம் செய்திருந்தாலும் என்ன பண்ணப்படும்? மன்னிக்கப்படும். கர்த்தர் வந்து அவனை எழுப்புவார். நீங்கள் 2 பேர் போகிறீங்கன்னா தெளிவாக புரிஞ்சுங்க. 2 பேர் போல் 3 பேராக போகிறீங்க. முன்னாடி யார் போகிறாரு? கர்த்தர். என்ன நீங்கள் பூசுறீங்க, எழுப்புறது யார்? சொல்லுங்க. அல்லேலூயா. ப்ரே பண்ண போகிறது நீங்கள், கூட வர்றது யார்? என்ன நீங்கள் பூசுறீங்க, எழுப்ப போகிறது யார்? பாவத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ண போகிறீங்க, அவனுக்கு பாவத்துக்கு பிராயச்சித்தத்தை கொடுக்க போகிறது யார்? அவர் அவர் அவர்
சகலம் அவர் மூலமாய், அவருக்கென்றும் அவருக்குள்ளும், அவர் அவர் அவர்னு சொல்லப்படுது. முழு பைபிளே அந்த அவரை பற்றி டைரக்ட் பண்ணுது. யாருப்பா அந்த அவர்? அவர் பேர் தான் இயேசு. அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி இம்மானுவேல்னு பேர் வச்சாங்க. இம்மானுவேல்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், கடவுள் நம்ம கூட இருக்கிறார். ஏங்க அந்த கடவுள் பேர் சொல்லுங்க, கடவுள் பேர் சொல்லுங்க. முதல் முறை தேவதூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு சொன்னான், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அல்லேலூயா. ஹீப்ரூல யெஷுவா, யெஷுவா ஹமசியா. ஆமென். ரைட். நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒரு அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்குது. உங்கள் ஃபால்ட்டை நீங்கள் பாருங்கள், ஒருவர் செய்த ஒருவர் பாவங்களை சொல்ல என்னது குற்றங்களை, ஃபால்ட். ஏன்னா நீங்கள் பாருங்கள், ப்ரே பண்ணும்போது கவனிங்க, ப்ரேயர் பார்ட்னர் கையில் ப்ரேயர் போகும்போது, இல்லைனா பாஸ்டர் கையில் ப்ரே பண்ணும்போது, இன்னொருத்தம் பண்ண தப்பை சொல்லி அந்த பாஸ்டர் தலை சுற்றி கீழே விட்டுறாதீங்க. மயக்கமாக இருக்குது, சாரி என்னால் முடியல, பயமாக இருக்குது, சர்ச்சு முடிஞ்சிச்சா அப்படின்னு தோணுது. ஏன்? யார் யார் பண்ண தப்பையோ சொல்ல போகிறாங்க, அதில் கனெக்ட் ஆனாலும் ஒரு 10 பேர் சொல்லுவாங்க, பின்னாடி ஜனங்க நின்று அவங்களே முறைப்பாங்க, பாஸ்டே முறைப்பாங்க. நடக்குதா இல்லையா? போகும்போது நீங்கள் பண்ண தப்பை சொல்லுங்கள். அல்லேலூயா. யார் பண்ண தப்பை சொல்லணும்? நீங்கள் பண்ண தப்பை. எத்தனை பேருக்கு தைரியம் இருக்குது சொல்ல? அல்லேலூயா. ஐயா, இந்த தப்பு நான் பண்ணிட்டேன், அவனும் தப்பு பண்ணான், அதை பற்றி நான் உங்கள் கையில் இப்போ பேசலை, நான் இதை செய்கிறவங்க தான் தைரியசாலி, கரேஜியஸ் பீப்புள். ஆண்டவர் கையில் இன்னொருத்தன் பண்ண தப்பு செல்லாது. ஏன்னா அவர் பார்த்துக்கினேங்கிறார். அவர் உனக்கு கூட ஒருத்தன் தப்பு பண்ணால அவனை அடிக்கிறவான்னு சொல்ல, நீ என்னடா தப்பு பண்ண, வா நான் மன்னிக்கிறேன்றார். இவர் வேற, இவரோட ட்ரீட்மெண்ட்டே வேறன்னும் போது அங்கே போய் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணும், கை தூக்கி சரண்டர் ஆகணும் தான். ஒருத்தர் ப்ரே பண்ணும்போது நீ பண்ண தப்பை அவங்க சொல்லணும். அவன் நிறைய பேசினான், இருந்தாலும் நான் பேசினது தப்பு, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு டீலு. வேலையை பார்க்க போங்க. நீங்கள் செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. ஊக்கமான ஜபம் செய்ய வேண்டியது இருக்குது. பல பேருக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்குது. இன்னொருத்தர் பண்ண தப்பை பார்க்குற வேலை அவருடைய வேலை. அவருடைய சிங்காசனத்தில் உட்காராதீங்க. அவருடைய சிங்காசனம் இப்போ ஓப்பனாக இருக்குது, காலியாக இருக்குன்னு நீங்கள் உட்கார முடியாது. அது அவரோட சீட்டு. நீதிமான் செய்யும் ஜபம் மிகவும் பலன் உள்ளதாக இருக்கு. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தான். ஆனால் மழை வராதபடிக்கு ஜபம் பண்ணால் எத்தனை வருஷம் மழை பெய்யலையா? 3 வருஷம் 6 மாதம், 3 years and 6 months மழை பெய்யல. திரும்பி ஜபம் பண்ணால் மழை வந்தது, பலன் தந்தது. அல்லேலூயா. ப்ரே பண்ணும்போது எப்படி பண்ணோம்? பாடுகள் மத்தியில் தான் பண்ணோம். எனக்கு பாடு இருக்குன்னு ப்ரே பண்ணாமல் போகாதீங்க. பாடு நேரத்தில் எப்படி பண்ணுங்கள்? ஊக்கமாக. எப்படி பண்ணோம்? உங்களுக்கு நிறைய பாடு இருக்குது, கஷ்டம் இருக்குது, ஊசி நூல் தைக்கிறீங்க, அப்படியே விளையாட்டாக தைப்பீங்களா, ஊக்கமாக தைப்பீங்களா? அடுப்பில் கடாயை வச்சிட்டீங்க, எண்ணெய் ஊற்றிட்டீங்க, அப்படியே விளையாட்டா போல் பண்ணுவீங்களா, நின்று பார்த்து அந்த அந்த வெங்காயத்தை பண்ண மசியணும்? ப்ரேயர் பண்ணும்போது மட்டும் நான் அவ்வளோ லேசியாக இருக்கிறோம். ப்ரேயர் பண்ணும்போதும் ஊக்கமாக ஃபோக்கஸ்டாக, ஆண்டவரே எனக்கு இத்தனை பிரச்சனை இருக்குது, என்ன ஆண்டவரே சொல்கிறீங்க, என்ன ஆண்டவரே சொல்கிறீங்க. நானும் அதை பண்ணுவேன், எழுதிட்டு கேப் விட்ருவேன், அதை எழுதுவேன், என் மனதில் தோன்றதெல்லாம் எழுதுவேன், தோண்டிட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுவேன். ஆண்டவரே என்ன சொல்கிறீங்கன்னு கேட்பேன். எத்தனையோ விஷயத்தை அவர் சாதாரணமாக சால்வ் பண்ணியிருக்கார். ஹல்லேலூயா. எஸ், ஆமென். ரைட். ப்ரே பண்ணுங்கள், எலியாவை போல் ப்ரே பண்ணுங்கள். யாராவது சத்தியத்தை விட்டு மோசம் போகும்போது, ஆமென், அவனை காப்பாற்றுறதுக்கு வழி பாருங்க. அவர் வரல, இந்த பாஸ்டர் கூட போகலன்னு சொல்லாதீங்க. எத்தனை பேருக்கு அவர் போவார்? உங்களால் முடிஞ்சால் போய் நின்று அவனை காப்பாற்றுங்க. கர்த்தரை விட்டு போகாமல் பார்த்துங்க. சபையை விட்டு கூட போயிடலாம், தப்பு இல்லை. சாரி, நான் அந்த வார்த்தையை சொல்கிறது. உங்கள் ஜபக்குழுவை கூட விட்டு போயிடலாம், தப்பு இல்லை, அவனோட சாய்ஸ். குடும்பத்தை விட்டு கூட போகலாம், அவன் வளர்ந்துட்டான், அவனோட சாய்ஸ். கர்த்தரை விட்டு போகக்கூடாதுப்பா. கர்த்தரை விட்டு போட்டான்னா அலர்ட் சைன், அலர்ட் சைன், அலர்ட் சைன். சர்ச்சை விட்டு போயிட்டாங்கய்யா, இன்னொரு சர்ச்சுக்கு போகிறாங்க, வெரி குட், கவலைப்பட வேண்டாம். என் ஜபக்குழு விட்டு இன்னொரு ஜபக்குழுக்கு போயிட்டாங்க, வெரி குட், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம், ஹேண்டில் இட். கர்த்தரை விட்டு போயிட்டாங்கண்ணா நம்ம போய் அந்த ஆத்மாவை காப்பாற்றணும். திரளான பாவங்களை மூடணும். கர்த்தரை விட்டு போகிற ஒரு மனுஷன் பாவம் செய்ய போகிறான், சாத்தானை நம்பி போகிறான். சாத்தான் நல்லதாக சொல்லி தருவான், கெட்டது. ஒரு நிமிஷம், ஒரு நொடி தான் ஏவாளாச்சி லூஸ் விட்டாங்க, பழத்தை சாப்பிட வச்சுட்டான். இன்னும் எத்தனை நிமிஷம் விட்டா என்னென்ன பண்ண வச்சுருப்பான்னு நமக்கு தெரியல. அதுக்குள்ளே அவங்க அலர்ட் ஆகிட்டு நம்ம நிர்வாணமாக இருக்குமேன்னு போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க.
இன்னும் அவங்க கூட கனெக்ட் ஆயிருந்தால் என்னென்ன பாவம் சொல்லி தந்துருப்பான்னு நமக்கு தெரியாது. ஆண்டவர் வந்து டீல் பண்ணார். நம்மளால் நம்ம பாவத்தை மறைக்க முடியாது. ஏதேன் தோட்டம் நமக்கு என்ன தெரியுமா காட்டுது? ஆதாமும் ஏவாளும் பாவத்தில் போய் தன்னை காப்பாற்றிக்க முடியாமல் போயிட்டாங்க. ஏன் பாவம் செய்ய வச்சவன் காப்பாற்ற வேண்டித்தானே, அவன் தான் காட்டி கொடுத்தான், அவங்கள ஓடி ஒளிய வச்சான். பாவத்தின் மத்தியில் கூட அவரே தேடி வந்து அவங்கள காப்பாற்றுறாருன்னா நீ நம்மையும் காப்பாற்றுறாரு. திரளான பாவங்களிலிருந்து நம்மை காப்பாற்றவளர். மல்டிடியூட் ஆஃப் சின்ஸ். நம்ம ஏஞ்சிக்கலாமா? ஆண்டவர் என்றைக்கும் மாடி நிற்கிறேன் அப்பா, நிறைய பாவத்தில் நிற்கிறேன்ப்பா, 1-2 இல்லைப்பா, 1-2 இல்லைப்பா, 1-2 இல்லை சாமி, நிறைய பாவம், மல்டிடியூட்ஸ். யாக்கோபு கற்றுக் கொடுத்ததை நான் கேட்டேன் ஆண்டவர், எனக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. எங்களோட இடைப்படுங்கள் என்போம் என்றால் கர்த்தர் நமக்காக இடைப்பட வல்லவராயிருக்கிறார். கர்த்தர்களை சரண்டர் பண்ணுவோம். ஷிகாலாபாதி நரோ தினையே. கர்த்தருக்கு காத்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு நாம் செய்யும் கூட ஒரு விஷயம், நம் கர்த்தருக்காக காத்திருப்போமா? நாம் செய்த அநேக காரியங்கள் குறித்து நாம் சோர்ந்து போயிருப்போம். ஆண்டவரே, என் நீதி இன்னும் வெளிப்படவில்லையப்பா, உமக்காக தான் நான் காத்திருக்கிற தகப்பனப்பா. அநேக காரியத்தை நாம் சோர்ந்துப்போம். இன்னைக்கு நான் சொல்கிறேன்ப்பா, உமக்காக நான் காத்திருக்கிறேன் தகப்பனப்பா. நீர் எனக்கு செய்யுங்க தகப்பன. இன்று அல்ல, நாளை வரை அல்ல தகப்பனே, உங்களோட வருகை வரைக்கும் நான் காத்திருக்கிறேன்ப்பா. நீர் எப்போ வருகிற, நீர் வந்து சரி செய்ய வரைக்கும் நாங்கள் காத்திருக்கிறோம்ப்பா. உமக்காக காத்திருப்ப தவிர வேறு என்ன சொல்லி சொல்லிட்டு ஆண்டோட சமூகத்தை நம்மளை தாழ்த்தி, ஆண்டவரப்பா நமக்காக காத்திருந்த சேர்ந்த பாடலை பாடி கூட சேர்ந்து ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாமா? கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து சேட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். சொல்லமா? கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து சேட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். 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 கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து சேட்டைகளை அடித்து நீ உயரே எழும்பிடுவாமேன். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து சேட்டைகளை அடித்து நீ உயரே எழும்பிடுவாய். புது பலன் புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். ஆமென். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். எங்கள் மகா இருக்கும் அன்பு நிறைந்த தகப்பனப்பா, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீ சமீபமாக இருக்கிற தேவனப்பா. காத்திருந்த ஒருபோதும் வெட்கப்படாத இருக்க தேவனே அப்பா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலவேளைக்கு நான் நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த யாக்கோபு தகப்பனப்பா 5ஆம் அதிகாரத்தில் அநேக காரியங்களை குறித்து எங்களுடைய பேசின்னு இடைப்பட்டு நன்றி செலுத்துகிறப்பா. இனிமேலும் எங்களை மறைத்து நீர் வெளிப்படுங்க, நீர் எங்களோட கூட இருங்கப்பா. நீரே அவசரத்தையும் நடத்த பலப்படுத்துங்க. இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். யாக்கோபு நிருபம்
5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடும் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 8ஆம் வசனம் சொல்லுங்கள், நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாக இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் இந்த யாக்கோபு நிருமூலமாக நம்ம சொல்லுகிறார், உலகத்தில் அநேக ஐஸ்வர்வான்கள் சம்போகமாக இருப்பார்கள், அநேக ஐஸ்வர்வான்கள் பணத்தை வைத்துக்கொண்டு அநேக காரியங்களை செய்வார்கள். ஆனால் நீங்களோ கர்த்தருக்காக நீங்கள் காத்திருங்கள், உங்களுடைய கிரியைகளுக்கான பலன் கர்த்தரிடத்திலிருந்து தான் வருகிறது. நீங்கள் கர்த்தருக்காக காத்திருங்கள். அந்த ஐஸ்வர்யம் ஒரு நாள் கூட அழிந்து போகும், ஆனால் கர்த்தருக்கு காத்திருங்கள், கர்த்தர் உங்களுக்கு சரியான பலனை தருவார். அவருடைய வருகையில் அவரோடு கூட சேர்ந்து நம்மோடு கூட சேர்ந்து ஆராதிக்க தான் ஒரு கிருபையை தருவார் என்று இந்த நிருபத்தில் நம்ம பார்க்கிறோம். இந்த வசனங்கள் அதிகமாக என்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறது. நான் ஊழியத்துக்கு வரதுக்கு முன்பாக நான் இசை வகுப்பு எடுத்துக்கொண்டிருந்தேன். நல்ல ஒரு சம்பளம், நல்ல ஒரு காரியம், நல்ல ஒரு செட்டில் ஆகிற போல நல்ல சூழ்நிலை இருந்தது. ஆனால் 2018ஆம் ஆண்டு நல்லா பீக்காக போயிட்டு இருப்போதே கர்த்தர் ஒரு காரியம் தான் எனக்கு உணர்த்தினார். நான் வாழ்நாளில் பணத்தை சம்பாதித்துட்டு கடைசி நாட்களில் தான் ஊழியம் வரணும், நம்ம எல்லாத்தையும் செட்டில் ஆகிட்டு பேர் தான் ஊழியத்துக்கு வரணும், பணம் தான் முக்கியம் என்று நான் ஓடிக்கொண்டே இருந்தேன், பணத்தை தான் சம்பாதிக்கணும்ட்டு. ஆனால் ஒரு நாள் நான் பைக்கில் ஓட்டி கொண்டு வரும்போது கர்த்தனோட பேசுகிறார், மகனே, நீ என்ன ஒரு நாள் சந்திக்க வரும்போது நீ எதை என் இடத்துல கொண்டு வருவாய் என்று கேட்டார். அப்போதான் யோசித்தேன்ப்பா, என்னோட பணம் என்னோட கூட வராதே, நான் ஆண்டவரை பேர்களும் கூட வராதே. அந்த கேள்வி இன்றைக்கு எனக்கு காதில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. மகனே, நீ என்னை சந்திக்க வரும்போது நீ என்னிடத்தில் எதை கொண்டு வருவாய் என்று கேட்டார். அப்போதான் நான் மெல்ல மெல்ல உணர ஆரம்பித்தேன், ஐயோ ஆண்டவர், அப்பா, நான் உலகத்தில் பணம் 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 இதன் பின்னாடி தான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன். ஆனால் ஒரு நாள் உங்களை நான் சந்திக்க வரும்போது நான் எதைப்பா உங்களிடத்துல கொடுப்பேன்? என்னோட பணம் உங்களுக்கு தேவைப்படாதப்பா, என்னுடைய பதவி உங்களுக்கு தேவைப்படாதப்பா, உங்கள் புகழ் உங்களுக்கு தேவைப்படாதப்பா. கர்த்தர் சொன்னப்பா, நீ அழிந்து போகிற ஆத்துமாக்களை இடத்துல கொண்டு வரதானே எனக்கு பிரியம். எத்தனை ஆத்துமாக்கள் ஒரு நாளும் அழிந்து கொண்டு இருக்கார்கள், அதுதான் எனக்கு பிரியம் என்று ஆன உணர்த்தினார். அன்றோடு நான் கர்த்தரிடத்தில் நான் என்னை அர்ப்பணிக்க ஆரம்பித்தேன். அப்பா, உலகத்தில் அப்பா, என்னுடைய பணத்தை காட்டிலும் தகப்பனப்பா, நான் உங்களோட ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாட்களில் நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஊழியத்துக்கு வந்த பேர் கூட அநேக பாடுகள், அநேக நெருக்கங்கள், அநேக போராட்டங்கள் இருந்தது, அநேக சூழ்நிலை இல்லாமல் கூட இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு நிச்சயம் வருகிறது. நான் எப்படி அந்த பயிரிடுவன் எப்படி பொறுமையாக காத்திருக்கானோ, ஆண்டவரே, நான் உங்கள் ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன்ப்பா, ஒரு நாள் நீங்களுக்கு பலன் கொடுப்பீங்கிறதுக்கு நான் நம்பிக்கையோடு எனக்கு அந்த கர்த்தர் நம்பிக்கை கொடுத்த. மகனே, நீ என்னுடைய ராஜ்யத்தை நீ இப்போ நீ விதையை விதைத்து கொண்டு இருக்கிறாய், நீ என்னுடைய ராஜ்யத்தை நீ விதையை நீ கடினமாக உடைத்து கொண்டு இருக்கிறாய், நீ என்னுடைய ராஜ்யத்தில் நீ கடினமாக உழைத்து கொண்டு இருக்கிறாய், உனக்கு ஒரு நாள் நாளைக்கு பலன் என்னோடு கூட வருகிறது, நீ பொறுமையோடு காத்திரு, நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது, இன்னும் நீ பொறுமையோடு காத்திரு, நான் அளிக்கும் பலன் உன்னோடு இருக்கிறது, இன்னும் நீ பொறுமையோடு காத்திரு, நான் அளிக்கும் பலன் உன்னோடு வருகிறது என்று கர்த்தர் இன்னைக்கு நம்ம என்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். நன்றி ஆண்டவரே இயேசுப்பா, வார்த்தைகளுக்கு நன்றி ஆண்டவரே இயேசுவே, உடைய வார்த்தைகளுக்காக நன்றி 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 செலுத்துகிறப்பா. வந்திருக்கிற ஒரு தீர்க்கதரிசன செயலை செய்யலாமா? வந்திருக்கலாம் அமைதியாக ஒரு இடத்துல நம்ம ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸில் உட்காந்துக்க போகிறோம். ஆண்டவன் சொல்ல போகிறப்பா, உலகத்தில் நான் ஓடி அலைந்த காரியங்கள் எல்லாம் மாயை தகப்பனப்பா, நான் பணத்தை சம்பாதித்து கூட ஒரு நாள் என்னிடம் போயிடுமாப்பா, நான் அதை தான் நம்பிக்கொண்டு இருந்தேன்ப்பா. ஆனால் இன்னைக்கு ஒரே ஒரு நம்பிக்கையோடு நான் இந்த காலை வேலை சபையில் உட்காடுறேன், அது நீங்கள் எனக்கு அளிக்கும் பலன் தகப்பனப்பா. நான் உலகத்தில் அளித்த பலன்கள் எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சப்பா, நான் உலகத்தில் சேர்த்து வைத்த காரியங்கள் எல்லாம் விட்டு போயிட்டப்பா. ஆனால் இன்னைக்கு ஒரு நம்பிக்கையோடு நான் இந்த காலை வேலையில் சபையிலப்பா, எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தைகளப்பா, எத்தனை போராட்டங்கள், எத்தனை இயலாமல் இருக்கிறதப்பா. ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, ஒரே ஒரு நிச்சயம், நீர் எனக்கு பலன் அளிக்கிறவரப்பா, உங்களோட வருகையில் எங்களுக்கு பலன் இருக்கப்பா, நீர் கூடிய சீக்கிரம் எங்கள் பலனை தருகிற நாங்கள் விசுவாசிக்க சொல்லிட்டு அமைதியாக எந்த ஒரு நிசப்தமாக ஆண்டவர் சன்னிதியில் அப்படியே நம்மளை விட்டு கொடுத்து
அப்பா நான் உமக்காக காத்திருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம இருதயத்தின் ஆழ்ந்து ஆண்டவரோட பேசலாமா? பிரசனத்துக்கு நன்றி அப்பா. உங்களுடைய தேர்தலின் கருத்துக்கு நன்றி அப்பா. உங்களுடைய பிரசனத்துக்கு நன்றி அப்பா. நீர் எங்களை தேய்ச்சி கொண்டிருக்க நன்றி அப்பா. இந்த உலக ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தில் விடுதலை தந்து கொண்டிருக்க நன்றி 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 செலுத்துகிறப்பா. இந்த பாடலை நாம் அனைவரும் ஆழ்ந்து நான் புது பலன் அடைந்திடுவேன் என்று விசுவாசத்தோடு நம்ம பாட போறோம். கர்த்தர் இன்னைக்கு நம்ம புது பலனை தருகிறார். உலகத்தின் மயக்கத்திலிருந்து ஒரு புது பலனை தருகிறார். கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற ஒரு புது பலனை தருகிறார். கர்த்தருக்காக காத்திருக்கிற ஒரு புது பலனை ஆண்டவர் இன்னைக்கு தருகிறார். நம்ம பாடல கூட சேர்ந்து ஆண்டவரே புது பலன் அடைந்திடுவேன் என்று சொல்லலாமா? புது பலன் அடைந்திடுவே, நான் புது பலன் அடைந்திடுவே, புது பலன் அடைந்திடுவே, நான் புது பலன் அடைந்திடுவேன். விசுவாசமா நம்பிக்கை இருக்கப்பா. புது பலன் அடைந்திடுவே, நான் புது பலன் அடைந்திடுவே, புது பலன் அடைந்திடுவே, நான் புது பலன் அடைந்திடுவேன். கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லமா? நன்றி நன்றி தகப்பனே. இதோ கர்த்தருக்கு காத்திருக்கிறது ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை சொன்னீங்களப்பா. உங்களை நம்பி இருக்கிற இந்த காலை தியானத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஒருவரும் நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை தகப்பனே. எந்த வெட்கப்படத்துல இடத்துல நீங்கள் தலை நிமிர உதவி செய்ய நன்றி அப்பா. எங்களை அவமானப்படுத்தல எடுத்துக்கு முன்பாக நீர் எங்கள் தலையை உயர்த்த பிறகு நன்றி செலுத்துகிறப்பா. நீர் வந்து எங்களுக்கு பலனை அளித்து தகப்பனப்பா உமோடு கூட நீர் மகிமையில நீ கொண்டு சேர்க்க பிறகு நன்றி 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 நன்றி. ஆழ்த்து நன்றி 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 செலுத்துகிறப்பா. எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனப்பா, இந்த காலவேளை உமக்கு நாங்கள் காத்திருக்கிறப்பா. நீர் எங்களை வழி நடத்துங்க. உங்களுக்கு கிருபையினாலே நீர் எங்களை வழி நடத்துங்க. நீர் பலப்படுத்துங்கப்பா. மாறாதவங்க பிரசன்னமும் மாறாத ஆளுகும் எங்களை வழி நடத்திட்டு தகப்பனே. நீரே எங்களை ஆளுக செய்யுங்க, வழி நடத்த பலப்படுத்துங்க. மீட்பு ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து மூலம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஷாலோம் 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 ஷாலோம். கர்த்தருக்காக காத்திருப்போம். கர்த்தர் நமக்கு நல்ல பலனை அவரோடு நம்ம கொண்டு வருவார். ஆமென்.